அனைவருக்கும் வணக்கம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் இலங்கை தமிழ் சூழலில் புத்தகங்கள் வாசிப்பு பரவலாக்கம் என்கின்ற எமது தொடர் உரையாடலில் 3வது அமர்வில் நாம் சந்திக்கின்றோம். இந்த கருத்திட்டம் ஒரு நீண்ட இலக்கை அடிப்படையாக கொண்டது. இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் இருக்கின்ற தமிழ் மொழி சூழலை, அங்கிருக்கின்ற பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள் தொடக்கம் ஊர்கள், நகரங்கள், விரையான வாசகசாலைகள், படிப்பகங்களை நோக்கிய ஒரு செயற்திட்டம்தான். இந்த நிலைமை சமகாலத்தில் வாசிப்பு புத்தகங்கள் தொடர்பான இந்த உலகமயமாக்கலின் நவீன அறிவியல் வளர்ச்சிகளின் காரணமாகவும் கல்வி முறைமைகளின் காரணமாகவும் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு நிலைமையை நாங்கள் அறிவோம். ஆனால் இங்கு சண்முகலிங்கம் சார் இருக்கின்றார். அவர் என்னிடம் சொன்னார், சமூகத்தில் எப்போதும் 100% எல்லோரும் வாசிப்பதும் இல்லை, 100% எல்லோரும் புத்தகங்களில் ஆர்வம் காட்டுவதும் இல்லை. தங்களுடைய காலத்தில் இருந்து சமூகத்தில் ஒரு 10%, ஒரு 15% தான் இந்த விடயத்தில் தீவிரமான ஈடுபாடு உள்ளவர்களாக இருப்பார்கள். ஆகவே நாங்கள் குறைய என்று மதிப்பிட தேவையில்லை. இந்த நிலைமைகளை மேலும் பலப்படுத்தி அந்த சமூக பிரிவினராலும் தக்க வைத்து கொண்டு சமூக அறிவியல் சிந்தனை, சமூக மாற்றத்திற்கான பங்களிப்பை செய்வதுதான் ஒரு நியாயமான கணக்கீட்டு முறைமை என்று அவர் என்னிடம் சுட்டிக்காட்டினார். அது உண்மைதான். அந்த வகையில் நாங்கள் இருக்கின்ற வளங்கள், இருக்கின்ற நிலைமைகளை கொண்டு இந்த போக்கில், இந்த இயங்கியல் போக்கில் சில மாறுதல்களை, அடிப்படையான விடயங்களை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கில் புகலிடத்தில் வாழும் சமூக சக்திகளும் இலங்கையில் வாழ்கின்ற சமூக சக்திகளும் இணைந்து கூட்டாக செயற்படுகின்ற ஒரு திட்டத்தை நோக்கித்தான் நாங்கள் இந்த பணியை செய்திருக்கின்றோம். இதற்கான ஒரு செயல்முறை திட்டமிடலுக்கான பல்வேறு தரப்புகளுடன் நாங்கள் பேசியிருக்கின்றோம். இங்கு 2வது அமர்வில் பேசிய முகப்பெரும் இந்த நூல், இந்த விடயங்கள் தொடர்பாக ஒரு நீண்ட அறிவுள்ள நலாயினி இந்திரன் இருக்கிறார், சண்முகலிங்கம் சார் இருக்கின்றார். இன்று இந்த நிகழ்வில் பேச இருக்கின்ற வளவாளர்கள் இருவரும் பல்வேறு வகைகளிலும் இந்த செயல்முறை திட்டத்தில் மிக முக்கியமானவர்கள். திரு ஆர் மகேஸ்வரன் அவர்கள் நீண்ட காலமாக இந்த புத்தகங்கள், இந்த வாசகசாலை அமைப்புகள், அதை ஒரு விஞ்ஞான முறையான, நிர்வாக முறையான, சமூக ஊடாட்டத்திற்கான வழிவகைகளில் நீண்ட அனுபவம் கொண்ட எங்களிடம் இருக்கின்ற ஒரு மூத்த நூலகவியலாளர், புத்தக உபாசகன். அவர் பேராதனை பல்கலைக்கழகத்தில் பிரதம நூலகராக பணி செய்வது மேலும் ஒரு சிறப்பு. அவருடைய அனுபவங்கள், அவருடைய நடைமுறை சார்ந்த கடந்த கால அனுபவங்களை பற்றி இங்கு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார். 2வது இங்கு வளவாளராக கலந்து கொண்டிருப்பவர் அரசியல் சமூக செயற்பாட்டாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான மல்லியப்பு சந்தி திலகர் அவர்கள். அவர் ஒரு அடிப்படையில் ஒரு எழுத்தாளர். மலையக சமூக இலக்கியங்கள் தொடர்பாக அவருடைய எழுத்துகளின் ஊடாகத்தான் அவருடைய அரசியல் ஈடுபாடும் அரசியல் கருத்துகளும் முன்வருகின்றன என்பதை வரலாற்று வழியை நாங்கள் கண்டிருக்கின்றோம். அவர் ஒரு பதிப்பாளர், ஒரு தீராத செயற்பாட்டாளர். அவர் இந்த மலையகத்தை முன்னிலைப்படுத்தி இந்த விடயத்தில் அவருடைய பார்வையையும் பதிவையும் இங்கு செய்ய இருக்கின்றார். நான் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை. ஒரு 2 விடயங்களை சொல்கின்றேன். இந்த திட்டத்தை செயற்படுத்துவதற்காக பிரித்தானியாவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பு எங்களுக்கு தேவைப்பட்டது. டாக்டர்
சுகுமார் அவர்களுடைய தலைமையிலான மானிடம் அமைப்பு அதை செய்வதற்கு முன் வந்தார்கள். அதேபோல் இலங்கையில் இந்த பணியை செய்வதற்கு நாங்கள் பல்வேறு தரப்புகளுடன் பேசினோம். பலருக்கு இதில் ஆர்வம் இருப்பதாக தெரியவில்லை. சில பேர் கொஞ்சம் பின்னடித்தார்கள். ஆனால் மட்டக்களப்பில் இருக்கின்ற மதகு என்ற ஒரு பதிவு செய்யப்பட்ட அமைப்பு இந்த பணியை செய்வதற்கு முன்வந்தார்கள். ஆகவே இந்த 2 அமைப்புகளும் தான் உத்தியோகபூர்வமாக இந்த நிர்வாக வேலைகள், நிதி வேலைகள் அனைத்தையும் கையேற்று இந்த திட்டத்தை செயற்படுத்த இருக்கின்றது. நானும் மதிப்புக்குரிய பத்மநாபர் ஐயர் அவர்களும் இதில் ஒரு இணைப்பாளர்களாக, பகுதி நேர இணைப்பாளர்களாக நாங்கள் இந்த திட்டத்தை முன்னெடுத்து செல்வதற்கான பணிகளைத்தான் செய்திருக்கின்றோம். இப்பொழுது இந்த திட்டத்தை நாங்கள் இலங்கையில் ஒரு அங்குரார்ப்பணம் செய்து வைத்து இந்த நிகழ்வை தொடக்கி வைப்பதற்காக எதிர்வரும் ஜூன் மாதம் 22ஆம் திகதியும் 23ஆம் திகதியும் கொழும்பில் இது தொடர்பான ஒரு அங்குரார்ப்பண நிகழ்வை நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம். அந்த நிகழ்வில் பல்வேறு எழுத்தாளர்கள், பல்வேறு சமூக சக்திகளை இணைத்து நாங்கள் இந்த நிகழ்வை அங்குரார்ப்பணம் செய்ய இருக்கின்றோம். இந்த நற்செய்தியுடன் நீங்கள் எல்லோரும் இதில் ஆர்வம் உள்ளவர்கள், இலங்கையில் இருப்பவர்கள், போலிடங்களில் இருப்பவர்கள், இதில் ஆர்வம் உள்ளவர்கள், நீங்களும் இணைந்து இந்த பணியை முன்னெடுப்பதற்கு வருமாறு நாங்கள் இந்த மானுடம் அமைப்பும் இந்த மதகு அமைப்பின் சார்பாக இலங்கை போலிட சூழலில் இருக்கின்ற அனைத்து சமூக சக்திகளையும் அழைக்கின்றோம். இப்பொழுது முதலாவது வளவாளர் திரு மகேஸ்வரன் அவர்களை நான் பேசுமாறு அழைக்கின்றேன். அவருக்கு 15 to 20 நிமிடங்கள். யாருமே இடையில் குறுக்கறுத்து பேச நீங்கள் முற்படக்கூடாது. 2 வளவாளர்களினுடைய உரை முடிந்ததன் பின்பு நாங்கள் ஒரு 20 நிமிடங்கள் கேள்விகள், கலந்துரையாடல்கள் என்ற அடிப்படையில் இந்த நிகழ்வை செய்யலாம். இது முகநூலிலும் யூடியூப் சேனலிலும் நேரடியாக ஒளிபரப்பப்படுவதால் இது ஒரு ஸ்டுடியோவில் இருந்து நடக்கின்ற ஒரு நிகழ்வாக நீங்கள் எல்லோரும் கருதி கொள்ளுங்கள். உங்கள் ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள், பங்களிப்புகளை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இப்பொழுது திரு ஆர் மகேஸ்வரன் அவர்கள் பேசுவார். அன்மைட் பண்ணுங்க ஐயா. அன்மைட் பண்ணுங்கள் மைக். யா, பேசுங்கள். பவுசர் அவர்களுக்கு நன்றி. முதலில் நான் இந்த வாரத்தின் முதல் நாள் புத்தாண்டு வாழ்த்துக்களை சகோதரன் தெரிவித்து எனது உரையை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். நான் எனது உரையில் முதலாவதாக நீங்கள் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அளித்தமைக்கு நான் நன்றி தெரிவிக்கின்றேன். நான் நூலகராக 31 வருட கால அனுபவம் பல்கலைக்கழகத்திலே உதவி நூலகராக இருந்து இன்று பிரதம நூலகராக வரை நான் 31 வருட கால அனுபவத்திலே நான் செய்த சில ஆய்வுகளின் அடிப்படையிலும் நிறுவனம் சார்ந்த சில ஆய்வுகள், அதாவது யூலா என ஒரு நிறுவனம் இருக்கின்றது, யூனிவர்சிட்டி லைப்ரரியன்ஸ் அசோசியேஷன். அதே மாதிரி SLLA, யூனிவர்சிட்டி லைப்ரரி அசோசியேஷன் நான் தலைவராகவும் இருந்திருக்கின்றேன். SLLA, ஸ்ரீலங்கா லைப்ரரி அசோசியேஷன். SLLA தான் என்று இந்த பட்டங்கள், டிப்ளமா பட்டங்கள் எல்லாம் வழங்கி வருகிறது நூலகர்களுக்கு. அந்த நிறுவனத்தின் ஆய்வின் அடிப்படையிலும் நேஷனல் லைப்ரரி அண்ட் டாக்குமெண்டேஷன் சென்டர் கொழும்பில் இதன் ஒரு பணிப்பாளராக நான் இப்பொழுது இருக்கின்றேன். பணிப்பாளர் 6 பேர், நானும் ஒருவர். அந்த பதவியினூடாக நான் அங்கு நேஷனல் லைப்ரரி டாக்குமெண்டேஷன் சென்டரில் செய்யப்படுகின்ற சில ஆய்வுகளின் அடிப்படையிலும் இந்த உரையினை நான் முன்வைக்கலாம் நினைக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், எல்லா இடமும் எங்கு போனாலும் சொல்லுவார்கள் வாசிப்பு குறைந்திருக்கின்றது. ஆனால் நான் ஒரு நூலர் என்ற வரையில் எங்கு சென்றாலும் அதை ஏற்றுக்கொள்வதில்லை, ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. நாங்கள் சொல்வதெல்லாம் சண்முலிங்க ஐயா சொன்னது போல வாசிப்பு குறையவில்லை, வாசிப்பு ஒரு தளத்திலிருந்து இன்னொரு தளத்துக்கு மாறி இருக்கின்ற என்பதே எங்களை இப்போ முன்வைப்பு. அதாவது முதல் நாங்கள் எல்லாரும் அச்சு நூல்களிலே மட்டும் தங்கியிருந்தோம். இப்பொழுது அது மாறி இன்றைக்கு ஸ்கிரீன் ரீடிங் என்ற ஒன்றை நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது அந்த ரீடிங்
இணையதள வருகை அல்லது யூடியூப் வருகை அல்லது ஸ்மார்ட் போன் மற்றும் டேட்டா பேசஸ் இப்படி பல வருகையின் காரணமாக இந்த வாசிப்பானது செய்தி கூட எஸ்எம்எஸ் ஊடாக செய்திகள் கிடைக்கின்றது. இந்த அதே போல யூடியூப், ஃபேஸ்புக் இப்படி பல வகையில் எமது வாசிப்பானது ஒரு தளத்திலிருந்து வேறொரு தளத்திற்கு மாறி இருக்கின்றது. ஆகவே இதை கொண்டு நாங்கள் வாசிப்பு குறைந்திருப்பதாக கூற முடியாது. ஆனால் தமிழ் சூழலிலே சற்று வாசிப்பு குறைந்திருக்கின்றமை இலங்கையில் மிகவும் தெளிவாக தெரிகிறது எமது ஆய்வுகளில். அதே மாதிரி சிங்கள சூழலிலும் இந்த இலங்கையில் பொதுவாக வாசிப்பு குறைந்திருக்கின்றது. இதற்கு முதலாவது காரணமாக சொல்லப்படுகிறது 1980ஆம் ஆண்டுக்கு பின் வந்த இந்த தொலைக்காட்சியின் வருகை, டிவியின் வருகை. தொலைக்காட்சியின் வருகையின் பின்னர் மக்கள் பத்திரிகை வாசிப்பதை விட்டு செய்திகளை தொலைக்காட்சியில் பார்க்க தொடங்கினார்கள். தொலைக்காட்சியிலே நாடகங்களை பார்க்க தொடங்கினார்கள். திரைப்படங்களை பார்க்க தொடங்கினார்கள். சினிமா கொட்டைகள் சில மூடப்பட்டன. பத்திரிகைகளில் சர்க்குலேஷன், அதாவது அச்சு பிரதியினர் குறைந்தது. அதே போல அதன் பின்னர் வந்த தமிழ் சூழலே யுத்த சூழல் காரணமாகவும் இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார பிரச்சனை காரணமாகவும் இந்த வாசிப்பில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவது. இந்த பொருளாதார சூழல் என்னும் பொழுது தமிழ் மக்களுக்கு இந்த கூடுதலான தமிழ் புத்தகம் இந்தியாவிலிருந்து கிடைத்தமையால் இந்த நாணய மாற்று வீதம் எங்களை ஒரு பாதிப்புக்கு கொண்டு வந்துகின்றது. முதலிலே இந்திய நாணயத்து அளவுக்கு 70களிலே எடுக்க கிடைத்த புத்தகங்கள்லாம் இப்பொழுது 6 பதிப்பாளர் சங்கமும் நூல விற்பனையாளர் சங்கமும் சேர்ந்து 7 ரூபாவால பெருக்கி 1க்கு 7 என்ற விதத்தில் பெருக்கி விற்பனை செய்கின்ற ஒரு நிலை காணப்படுகிறது. ஆகவே இது உண்மையாகவே 3 வீதத்தால் பெருக்க வேண்டிய அல்லது 4 வீதத்தால் பெருக்க வேண்டிய அந்த இந்திய புத்தகத்தினுடைய தொகை 7 வீதத்தால் பெருக்கப்படுவதால் ஒரு நாணய மாற்று வீதமும் எமது புத்தக வருகையையும் புத்தக விற்பனையையும் புதிய புத்தகங்கள் வாசிப்பையும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தது. உதாரணத்துக்கு கூறப்போனால் ஆனந்த விகடன் அல்லது குமுதம், குங்குமம் போன்ற எமது பெண்கள், அதாவது குசினியிலே வேலை செய்கின்ற சமயக்கட்டில் இருக்கின்ற பெண்கள் விரும்பி வாசித்த அந்த ஜேர்னல்கள் எல்லாம், அதாவது காலாண்டு சஞ்சிகை அல்லது வார சஞ்சிகை அல்லது மாதாந்த சஞ்சிகள் எல்லாம், பொம்மை போன்ற சஞ்சிகள் எல்லாம், துக்ளக் போன்ற சஞ்சிகள் எல்லாம் இலங்கையிலே நின்று போனது. இதற்கு காரணம் இந்த நாணய மாற்று வீதம். அதே போல இந்த யுத்த சூழல் காரணமாகவும் உங்களுக்கு தெரியும், ஒருமுறை ஆனந்த விகடனிலே ஒரு தலைவருடைய படம் இருந்ததன் காரணமாக அதனை விநியோகித்தார் என்ற பெயரில் இலங்கையில் பிரபலமான பூபாலசிங்கத்தை, ஸ்ரீதரனை கூட கொண்டு சென்று சிறையில் வைத்த ஒரு சம்பவம் கூட இருக்கின்றது. ஆகவே சில புத்தகங்களை இலங்கையில் விற்க முடியாத சூழல், விற்றாலும் அது பின்தொடர்ந்து போலீசாருடைய பிரச்சனை எல்லாம் இருந்தனால் சில தமிழ் புத்தகங்கள் வராமலே போய்விட்டது. இதுவும் தமிழர் மத்தியிலே வாசிப்பு பழக்கத்தை அல்லது வாசிப்பு வீதத்தை குறைத்ததற்கு காரணமாக இருக்கலாம். மற்றது வாசியசாலை கலாச்சாரம் ஒன்று இலங்கையிலே பிரபலமாக இருந்தது. உங்களுக்கு தெரியும் 1910, 20, 30களிலே யாழ்ப்பாணத்திலே கிராமந்தோறும் இருந்த வாசியசாலை காரணமாகத்தான் அங்கு வாசிப்பினுடைய வளர்ச்சி காணப்பட்டது. அந்த வாசியசாலை கலாச்சாரம் இல்லாமல் போனது. அதுக்கு காரணம் எமது இளைஞர்களால் செய்யப்பட்ட அந்த வாசியசாலைகள் பின்னர் இளைஞர்கள் ஒன்று கூட முடியாத நிலை காரணமாக வாசியசாலை மூடப்பட்டன. இப்ப அந்த வாசியசாலை உங்களுக்கு தெரியும், அந்த வாசியசாலை கலாச்சாரத்தால் தான் 1940களிலே மலையக பாடசாலைகளுக்கெல்லாம் ஆசிரியர்களாக அங்கிருந்து மலையகத்துக்கு ஆசிரியராக வந்தவர்கள் எல்லாம் அந்த வாசிப்பு கலாச்சாரத்திலே, அந்த வாசியசாலை உருவாகின அந்த கலாச்சாரத்திலே வளர்ந்தவர்கள். அதே போல் சிங்கப்பூர், மலேசியாவுக்கு எல்லாம் உத்தியோகத்துக்கு சென்ற எல்லாம் அந்த வளர்ச்சியின் காரணமாக ஏற்பட்ட வளர்ச்சிகள் இவை எல்லாம் தடைப்பட்டன. பிற்காலத்திலே தடைப்பட்டது மட்டுமல்ல, ஒன்று கூட முடியாதனால இந்த வாசியசாலை அது நிலை மாறிவிட்டது. நான் மாணவராக இருக்கும் பொழுது எனக்கு படிப்பித்த அரியரட்னம் ஒரு அதிபர், அவர் நெல்லியடி மத்திய மகாவித்யாலயத்தை அதிபராக இருக்கின்றார். நான் அன்று ஒன்று கூட ஒன்றிலே அவரை கேட்டேன், என்ன செய்திகள், எப்படி உங்களோட காலம் போகுதுன்னு. அவர் சொன்னால், பின்னேரம் நித்திரை கொண்டு எழும்பி 5 மணிக்கு போய் 5 மணிலிருந்து 7 மணி வரை நாங்கள் பென்சினியர்ஸ் எல்லாம் அந்த வாசியசாலையை உட்கார்ந்து கழித்து கொண்டு வந்துட்டு வரோம், அங்கே இப்போ வாசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஒரு வசனம் சொன்னார். அது நெல்லியடியை பொறுத்தவரை. அப்ப இப்படியான ஒரு நிலை அங்க அந்த வாசியசாலை எல்லாம் கைவிடப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது. இப்பொழுது அதை மீண்டும் உருவாக்குகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டது. இதை நாங்கள் 3 இடத்தை வெவ்வேறாக பார்க்க வேண்டும். அதாவது யாழ்ப்பாண சூழலை அப்படி இருக்கும் பொழுது, மட்டக்களப்பில் உங்களுக்கு தெரியும் 1970 பின் தான் இந்த வாசியசாலை கலாச்சாரம் ஏற்பட்டது. அதற்கு காரணம் அங்கு ஆசிரியர் கலாசாலை, கல்வியியல் கல்லூரி, அட்டாளச்சியன் ஆசிரியர் கலாசாலை, மட்டக்களப்பு ஆசிரியர் கலாசாலை ஆகியவற்றை உருவாக்கத்தோடு அங்கேயும் ஒரு பதுடீன் முகமது அவர்கள் ஆசிரியர் நியமனங்களின் பின்னர்
அங்கு வாசிப்பு கலாச்சாரம் கொஞ்சம் 1970 பின்னர் மும்முரமாக இருந்ததாக நாங்கள் கேள்விப்படுகின்றோம். அந்த இதுவும் நல்ல எழுத்தாளர்கள் எல்லாம் உருவாக்கியது பிற்காலத்தில் இல்லாமல் போனது. மலையக சூழலை பொறுத்தவரையிலே 1940களின் இந்த 5ஆம் வகுப்பு பாடசாலைகளை ஆரம்பிக்கும் பொழுது அவங்களுக்கு பிரச்சனை வேறு. அங்கு வாசியசாலையை விட அவர்களுக்கு கல்வி பிரச்சனை இருந்தது. 70களுக்கு பின் தான் அவங்கள் ஓரளவுக்கு வித்தியாலயங்கள் உருவானது. பிறகு மகாவித்தியாலயங்கள் ஆனது. இன்று பல்கலைக்கழகம் சென்று இன்று அங்கங்கு ஒவ்வொரு தோட்டத்திலும் ஒவ்வொரு இளைஞர்கள் அந்த காலத்தில் இருந்தார்கள். பட்டதாரிகளாக இருந்து அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாத நிலை இருந்தது. ஆனால் இன்று ஒவ்வொரு தோட்டத்தில் 5, 6 பட்டதாரிகள் இருக்கிறார்கள். படித்த இளைஞர்கள் நிறைய இருக்கிறார்கள். மகாவித்தியாலயங்கள் உருவாகி இருக்கின்ற பல துறையிலும் படித்திருக்கிறார்கள். இன்று அவர்களுக்கு வாசியசாலை தேவை ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட மலையகத்திலே இப்பொழுது ஒரு அமைப்புகளாக 15 நூலகங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல நான் கடந்த 2 வாரங்களுக்கு முதல் SLA ஸ்ரீலங்கா லைப்ரரி அசோசியேஷனால் நாங்கள் சென்ற 2 நாள் ட்ரெய்னிங் புரோகிராம் நடத்தினோம். ராகல டெல்மா என்ற ஒரு எஸ்டேட். அங்கு ஒரு கைவிடப்பட்ட சிறுவர் பாடசாலை, ஒரு 5ஆம் வகுப்பு வரை இருந்த பாடசாலைக்கு புதிய இடம் கிடைத்து புதிய புதிய வித்தியாலயம் கட்டி அந்த 5ஆம் வகுப்பு பாடசாலை வேறு இடத்துக்கு சென்ற பின் பழைய பாடசாலை கட்டடத்தை பாழடைந்த கட்டடம் எடுத்து அங்குள்ள இளைஞர்கள் அதை நூலகமாக்கி இன்றைக்கு பிரசித்தி பெற்ற ஒரு நூலகமாக அந்த நூலகத்தை செய்து வருகிறார்கள். அதற்கு ஸ்ரீலங்கா லைப்ரரி அசோசியேஷன் மற்றும் நேஷனல் லைப்ரரி 2மே உதவி செய்கிறது. அந்த உதவிக்காகவும் அங்குள்ளவர்களுக்கு ஒரு ட்ரெயினிங் வழங்குவதற்காக அந்த பெற்றோர்கள் வாசிப்பை பற்றி அறிய வேண்டும், மாணவர்களை வாசிக்க தூண்ட வேண்டும். மாணவர்களை விட பெற்றோர்களுக்கு தான் இந்த மாணவர்களை வாசிக்க கூட்டிச் செல்ல வேண்டிய ஆர்வம் வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் 2 நாள் பெற்றோர்களுக்கும் அங்குள்ள இளைஞர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நாங்கள் பயிற்சி அளித்தோம். அதே போல அந்த ஏரியாவில் இருக்கின்ற அந்த பகுதியில் இருக்கின்ற ஒரு 10 பாடசாலையில் ஆசிரியர்களை கூப்பிட்டு இந்த நூலகம் வாசிப்பை பற்றி நாங்கள் ஒரு பயிற்சி 2 நாள் செய்தோம். ஆக இப்போ மலையகத்துக்கு ஒரு தேவை இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி நேஷனல் லைப்ரரி சில முன்னீடுகளை நாங்கள் செய்திருக்கிறோம். என்னுடைய கால அனுபவத்திலே ஒன்றுதான், அதாவது மாற்றீடாக என்ன செய்யலாம் என்று சொல்லி நாங்கள் சில விடயங்கள் செய்திருக்கிறோம். நேஷனல் லைப்ரரி ஊடாக நாங்கள் சிறந்த எழுத்தாளருடைய புத்தகங்களை தெரிவு செய்து ஒரு தெரிவுக்குழு, ஒவ்வொரு கவிதைக்கு ஒரு தெரிவுக்குழு, கட்டுரைக்கு ஒரு தெரிவுக்குழு, இப்படி செய்து ஒரு தெரிவுக்குழுவை நியமித்து அவர் அந்த நேஷனல் லைப்ரரியில அந்த புத்தகத்தை நாங்கள் அச்சிட்டு கொடுத்தோம். இலவசமாக கொடுத்ததோடு எழுத்தாளருக்கு 100 புத்தகம் கொடுத்து மிச்ச புத்தகங்களை நாங்கள் நூலகங்களுக்கு பகிர்ந்தளித்திருக்கின்றோம். அந்த திட்டத்தால் வெற்றி அடையும் என்று நினைத்தோம். ஆனால் பின்னர் அது அந்த பொருளாதார பிரச்சனை காரணமாகவும் நாங்கள் அளித்த புத்தகங்கள் நாங்கள் சென்ற லைப்ரரிகளே பார்க்கும் பொழுது அந்த பின்னுக்கு நாங்கள் எப்பவும் பார்ப்போம் டேட் ஸ்டாம்ப்னா அந்த புத்தகம் எத்தனை தரம் வெளியே போயிருக்கின்றது, எத்தனை பேர் வாய்த்திருக்கிறாங்க நாங்கள் போனோன்னு ஒரு புத்தகத்தை எடுத்து பார்ப்போம். அது நூலர்களுக்கு தெரியும் அது பற்றி பார்ப்பதற்கு. அப்படி பார்க்கும் பொழுது நாங்கள் தெரிவு செய்த நல்ல நூல்கள் என தெரிவு செய்து அச்சிட்டு கொடுத்த நூல்கள் பெரும்பாலாக சர்க்குலேஷன் வெளி செல்லாததை நாங்கள் காணக்கூடிய இருந்தது. அதற்குள்ள எங்களுக்குள்ளே சில பிரச்சனை வந்துட்டது. சில இதுகளை முன்வைத்தார்கள். இங்கு முஸ்லீம்களுடைய புத்தகங்கள் மட்டும் அடிக்கப்படுகிறது, இது சில நேரம் முன்வைத்தார்கள். இங்கு தமிழர்கள் கூடுதலாக புத்தகங்கள் அடிக்கப்படுகின்றது. இந்த பிரச்சனை காரணமாகவும் நாட்டின் பொருளாதார காரணமாகவும் அத்திட்டம் கைவிடப்பட்டது. அதே போல கலாச்சார அமைச்சு சண்முலிங்க ஐயா இருக்கும் பொழுது தெரியும், சில முக்கியமான வேலை பணிகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள். பத்மநாதனுடைய புத்தகங்கள் மற்றும் இந்து கலை களஞ்சியம் போன்ற புத்தகங்களை எல்லாம் அவர்கள் அச்சிட்டு நூலகங்களுக்கு இலவசமாக விநியோகித்த ஒரு நிலைமை காணப்பட்டது. எங்களுடைய நூலகங்களுக்கு எல்லாம் அதன் மூலம் அந்த புத்தகங்கள் கிடைக்கப்பட்டது. அதே மாதிரி நூலக சபைகள் அமைத்தார்கள் மாகாண ரீதி. இந்த மாகாண சட்டம் வந்த பிறகு மத்திய மாகாண நூலக சபை, வடமத்திய மாகாண நூலக சபை, ஊவ நூலக சபை, இந்த 3ம் சப்ரகம நூலக சபை, இந்த 4 நூலக சபைகளும் சிறப்பாக இயங்குகிறது. ஆனால் வடக்கு நூலக சபையோ அல்லது கிழக்கு நூலக சபையோ இன்னும் இயங்காத ஒரு நிலை காணப்படுகிறது. அதிலே மத்திய மாகாண நூலக சபையிலே நான் ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர் பணிப்பாளர் சபையில் நான் ஒரு அங்கத்தவராக இருக்கிறேன் கடந்த 7 வருடமாக. நாங்களும் என்ன செய்தோம் என்றால், மலையகத்தில் இருக்கின்ற எழுத்தாளருடைய புத்தகங்களை வாங்கி 100 அல்லது 200 புத்தகங்கள் நல்ல புத்தகங்களாக தெரிவு செய்து வாங்கி அவற்றை நூலகங்களுக்கு வழங்குகின்ற ஒரு முறையை நாங்கள் ஒரு செயல் திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தினோம். அவ்வாறு மத்திய மாகாண நூலக சபையினால் வாங்கி கொடுக்கப்பட்ட புத்தகங்களும் பிற்காலத்தில் நாங்கள் பார்த்தோம் அது தொடர்ந்து வாங்கி கொடுக்க முடியாத நிலை. அதே போல அதுவும் வாசிப்பு தன்மை அந்த புத்தகங்களிலே டேட் லேபிளில் அந்த புத்தகம் சர்க்குலேஷன் ஆக முடியாத ஒரு நிலையை நாங்கள் கண்டோம். அதே போல இந்த மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஜனாதிபதி இருந்த காலத்திலே அங்கு கல்வி அமைச்சராக இருந்த காரியவசம் அவர்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். இலங்கையில் உள்ள 10,400 ஸ்கூலிலே 5 ஒன்றை முதலில் தெரிவு செய்து அந்த 5 ஸ்கூலுக்கு அவர் நிதி ஒதுக்கினார்.
அந்த நிதி ஒதுக்குனவர் மட்டும் நூலகங்களுக்கு நிதி ஒதுக்குனவர் மட்டுமல்லாமல் அவர் நூலக லிஸ்ட் ஒன்றை எல்லா பாடவிதானங்களுக்கு ஏற்றவாறு அவர் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யணும். இந்த நூல் இலங்கையிலே வெளியிட்ட இந்த நூல் யாரிடம் அந்த நூலை வாங்குவது, குமரன் அச்சகமா அல்லது பூபாலசிங்கமா அல்லது இந்தந்த கடைகளில் மட்டும்தான் வாங்கலாம் என்ற ஒரு திட்டத்தை தயாரித்து அந்த பணத்தை ஒதுக்கி எல்லாத்தையும் கொடுத்தார். கிட்டத்தட்ட சில பாடசாலைக்கு 5 லட்சம் தொடக்கம் 50,000 வரை வெவ்வேறு தொகைகள் அந்த மாணவர் தொகைக்கேற்ப வழங்கப்பட்டது. அதன் மூலம்தான் நான் நினைக்கிறேன் பாடசாலையிலே 5ல் ஒரு வீத 2000 பாடசாலைகளை கிட்ட நல்ல நூல்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பாக அமைந்தது. அது இந்தியா நூல்களும் சில கிடைத்தது, இலங்கை நூல்களும் கிடைத்தது. இந்த சந்தர்ப்பத்திலே மத்திய மாகாண சபையும் மாகாண சபை உறுப்பினர்கள் 50,000 1 லட்சம் அப்படின்னு மாகாண சபை அந்த மாகாணத்தில் உள்ள பிரதேச லைப்ரரிகளுக்கு நிதி ஒதுக்கினார்கள். உங்களுக்கு தெரியும், சபை லைப்ரரி என்றால் அது பிரதேச சபை 1, நகர சபை 2, மாநகர சபை 3, மாகாண சபை 4 இப்படியான நூலகங்களுக்கு அவர்கள் நிதி ஒதுக்கினார்கள். அந்த நிதிக்கு தேவையான புத்தகங்கள் இறக்குமதி செய்ய முடியாத நிலை ஏற்பட்ட பொழுதுதான் நாங்கள் சிலர் ஒன்று சேர்ந்து கண்டியிலே ஈஸ்வரன் புத்தகசாலை என்ற ஒரு நிறுவனத்தை நிறுவி அதன் மூலமாக இறக்குமதி செய்து இறக்குமதி தொகைக்கு நாங்கள் அந்த புத்தகத்தை விநியோகித்தோம். என்றால் மத்திய மாகாண நூலகங்களுக்கு அந்த புத்தகம் செல்ல வேண்டும் என்பதற்காக. அதிலும் லாபம் இல்லாமல் அல்ல. ஏனென்றால் எங்களுக்கு இந்தியாவிலே வெளியீட்டாளர்கள் எல்லாம் 30% கழிவு தந்தார்கள். அந்த 30% தான் எங்களுடைய லாபம். ஆனால் வந்த தொகைக்கே நாங்கள் அந்த புத்தகத்தை கொடுக்கக்கூடிய நிலை ஏற்பட்டது. அதன் மூலம் சில இடங்களில் சில புத்தகங்களை மத்திய மாகாணத்திலே மலையக அந்த பிரதேச சபை நூலகங்களுக்கும் நகர சபை மாநகர சபை நூலகங்களுக்கும் வழங்கக்கூடிய ஒரு நிலை காணப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்திலே தான் இலங்கைக்கு ரூம் டு ரீட் என்ற நிறுவனம் அமெரிக்காவிலிருந்து வந்தது. இந்த ரீடிங்கை வளர்ச்சி செய்வதற்கு உதவி செய்வதற்காக இந்த ரூம் டு ரீட் நிறுவனம் வரும்பொழுது அவர்கள் அங்கு அமெரிக்காவிலிருந்து நிதி சேகரித்து முதலில் பிலிப்பைன்ஸும் பங்களாதேஷையும் செய்து பார்த்துட்டு 3வதாக இலங்கையை அவர்கள் தெரிவு செய்து இலங்கையிலே அவர்கள் முதலிலே புத்தளம், மன்னார், நுவரெலியா 3 மாவட்டங்களை தெரிவு செய்து இந்த 3 பகுதிகளில் தான் வாசிப்பு குறைந்திருப்பதாக அவர்கள் அடையாளம் கண்டு ஆரம்பித்தார். பின்னர் அது மொனராகலைக்கும் அனுராபுரத்துக்கும் அப்படி வேறு மாவட்டங்களுக்கு அது பரவியது. இந்த ரூம் டு ரீட் திட்டத்தின் கீழ் ஒரு சிறந்த, அதாவது அவர்கள் 3 திட்டத்தை முன்வைத்தார்கள். ஒன்று கிளாஸ் ரூம் கோர்னர் ஒரு கிரேட் 1 to 5 கிளாஸ் ரூமிலே ஒரு கோர்னரிலே ஒரு கலர் அலமாரிகள், அது பல்வேறு கலரில் இருக்கும், கண்கவர்வதாக இருக்கும். அந்த அலமாரிக்கு தேவையான புத்தகங்களை வழங்கினார்கள். அவர்களுடைய ஒரு கொள்கை இருந்தது, புத்தகங்கள் வாசிப்பதும் கிழிப்பதற்கும் என்று. ஏனென்றால் எங்களோட பாடசாலையில் எல்லாம் இருந்த ஒரு முறை தான் இந்த ஹேண்டிங் ஓவர் அண்ட் டேக்கிங் ஓவர். ஒரு பிரின்சிபல் பாடசாலையை விட்டு போகும் பொழுது அவர் ஹேண்ட் ஓவர் பண்ணணும், புதுசாக வர பிரின்சிபல் டேக் ஓவர் பண்ணணும். இந்த ஹேண்டிங் ஓவர் டேக் ஓவர் நேரம் ஏற்பட்ட பல பிரச்சனை காரணமாக இந்த புத்தகங்களை ஆசிரியர் பிரின்சிபல் என்ன செய்தார்கள், ரெஃபரன்ஸ் புக் அல்ல விழக்கூடிய புத்தகங்களை பிரின்சிபலை பின்னால் ஒரு அலுமாரிக்குள் வைத்து பூட்டி அதை பூட்டி சாவியை வைத்துக் கொள்வார்கள். போகும்போது என்ன பண்ண மாணவர்கள் புத்தகங்களை தொடுவதற்கு விடுவதில்லை. இதுதான் உண்மையிலேயே பாடசாலையில் இருந்த பெரும் பிரச்சனை. இது எல்லா இலங்கையில பொதுவாக எல்லா சிங்கள பாடசாலையும் தமிழ் பாடசாலையும் இந்த ஹேண்ட் ஓவர் டேக்கிங் ஓவர் ஒரு பிரச்சனை இருப்பதால் மாணவர்களை புத்தகங்கள் தொட விடுவதில்லை. இந்த பிரச்சனை காரணத்தை நாங்கள் அடையாளம் கண்டோம். அப்ப இதை எப்படி தீர்க்கலாம்? ரூம் டு ரீட் வச்ச தீர்வு, அதாவது புத்தகங்கள் வாசிப்பதை கிழிப்பது என்ற தீர்வு. அதாவது ஒரு புத்தகத்தை கிழிப்பதை கண்டால் நாங்கள் அவரை தண்டிக்க கூடாது, பேசக்கூடாது, சத்தம் போடக்கூடாது. ஏனென்றால் அந்த மாணவனை அந்த புத்தகத்தை கையால ஹேண்டில் பண்றதுக்குரிய, அவர் கையாளுவதற்குரிய சந்தர்ப்பம் வழங்கினால்தான் புத்தகத்துக்கு பயமில்லாமல் அவர் அந்த புத்தகங்களை தொட்டு பழகி வாசித்து பழகுவார் என்ற அந்த காரணத்தினால் நாங்கள் அதை செயல்படுத்த அந்த கிளாஸ் ரூம் கோர்னர் திட்டம் சிறப்பாக இருந்தது. அதே போல அவங்க 2வது திட்டம் வந்து சென்ட்ரல் லைப்ரரி, 3வது 2வது வந்து அவங்க செக்ஷனல் லைப்ரரி, 3வது வந்து சென்ட்ரல் லைப்ரரி. செக்ஷனல் லைப்ரரி 1லிருந்து 5 வரையும் ஒரு அறையை எடுத்து அந்த அறையிலே நூலகத்தை நடத்தினார்கள். அடுத்தது சென்ட்ரல் லைப்ரரியாக சில பாடசாலைகள் மட்டும் தெரிவு செய்து முக்கியமான பெரிய பாடசாலைக்கு வழங்கினார்கள். ஆனால் இந்த திட்டமும் இப்பவும் நடந்து கொண்டிருக்கின்றது. தோல்வியில் முடிந்தது. தோல்வி முடியாததற்கு 2-3 காரணங்கள். ஒன்று வந்து அந்த வகுப்பில் இருக்கின்ற ஆசிரியருக்கு போதிய பயிற்சி அவர்கள் வழங்கவில்லை. ஆசிரியர்கள் அந்த புத்தகங்கள் வாசிப்பதற்கான நேரத்தை மாணவர்களுக்கு ஒதுக்கவில்லை. புத்தகங்கள் இருந்தது, மாணவர்கள் ஃப்ரீயா இருக்கும் பொழுது அதை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்தது. ஆனால் அவர்களுக்கு வாசிப்புக்கு என்று ஒரு நேரம் ஒதுக்கவில்லை. அப்ப நேரம் ஒதுக்காதபடியா டைம் டேபிள் 40 பாடங்களிலே வாசிப்பு பாடம் எப்பயாவது கிழமைக்கு ஒருக்கா தான் வரும். அந்த தவிர அவர்களுக்கு வாசிப்புக்கான நேரம் ஒதுக்கவில்லை. இதே பிரச்சனை எங்களுக்கு கூட, அதாவது பல்கலைக்கழகத்தில் கூட இப்போ இந்த செமஸ்டர் சிஸ்டம் ஒன்று கொண்டு வந்த பிறகு இவங்க இந்த எல்லாரும் அந்த ஜேபி பிரட்டுகாமின்னு சொல்லி சில பிரச்சனைகளுக்கு போறபடியான மாணவர்களை தடுப்பதற்காக முழு நேரமே அவர்களை கல்வியில் ஈடுபடுத்துவதற்காக இந்த செமஸ்டர், நாங்கள் எங்கள் காலத்தில் 3 மாதம் 9 மாதம் நாங்கள் விளையாட்டில் ஈடுபடுவோம்,
ஏனைய அரசியல் செய்வோம், எல்லா இலக்கியங்கள் செய்வோம். கடைசி 3 மாதத்திலே படித்து பாஸ் பண்ணுவோம். ஆனா இன்றைக்கு அந்த நிலைமை இல்லை. செமஸ்டர் வந்த பிறகு ஒவ்வொரு நாளும் படிக்க வேணும், ஒவ்வொரு நாளும் லெக்சர் போகணும், ஒவ்வொரு நாளும் ட்யூட்டர் செய்ய வேணும், ஒவ்வொரு நாளும் ட்வீட்ஸ் வழங்க வேண்டும். ஆகவே அவர்களை முழுமையாக அதில் ஈடுபடுத்தினபடியால் அவர்களுக்கு இந்த பல்கலைக்கழக நூலகத்துக்கு வாரத்திற்கு அவர்களுக்கு சந்தர்ப்பம் இல்லை. ஆகவே அவர்களுக்கு நேரம் ஒதுக்கவில்லை. இந்த நேரம் ஒதுக்கப்படாதது இலங்கை பொதுவாக இங்கே வாசிப்பு பாதிப்பதற்கு ஒரு காரணமா இருக்கின்றது. வீடுகளில் கூட முந்தி வீட்டுக்கு வீடு நூலகம் இருந்தன. 5 நூலோ 10 நூலோ அந்தந்த வசதிக்கு ஏற்ப நூலகங்கள் இருந்தன. இன்று வீட்டு நூலகங்கள் இல்லாமல் போனது. அதற்கு காரணம் அதே நேரம் வீட்டிலும் வாசிப்பதற்கு மாணவர்களுக்கு நேரம் ஒதுக்கப்படுவதில்லை. மாணவர்களுக்கு வீடுகளிலே நேரம் ஒதுக்கப்படாதது உண்மையா வாசிப்பை பாதிப்பதற்கு ஒரு காரணம் போனது. என்ன இதுக்கு டிவி ஒரு காரணம். அதே போல மாணவர்களுடைய ஈடுபாடும் வாட்ஸ்அப் இந்த கொரோனாவின் பின் ஜூம் கிளாஸஸ் அந்த கலாச்சாரம் இப்பொழுது மாறி எப்படி வந்து கேட்டா யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஜூம் கிளாஸுக்கு கண்ணிலிருந்து விடிய 4 மணிக்கும் 6 மணிக்கும் இடையில 2 மணித்தியாலம் காசு கட்டி பேங்க்கு கூட காசை போட்டு அந்த ஜூம் கிளாஸுக்கு அட்டன் பண்றாங்க. ஏன்னா இது ஒரு போட்டி பரீட்சை. 1 தொடங்கக்குள்ளே தொடங்குறாங்க 5 ஸ்காலர்ஷிப். அப்போ அங்க வாசிப்புக்கு இடமில்லை, நேரம் இல்லை. பிறகு 5 இருந்து ஓலெவல் வரை வாசிப்புக்கு நேரம் இல்லை. பிறகு ஏலெவல் வாசிப்புக்கு நேரம் இல்லை. பல்கலைக்கழகம் வந்தாலும் வாசிப்பு நேரம் இல்லை. ஸோ நேரம் ஒதுக்காதது குடும்பத்திலே அல்லது அப்பா அம்மாமார் அவர்கள் பெற்றோர் பிள்ளைகளுக்கு நேரத்தை ஒதுக்கி கொடுக்காததான் முதலாவது வாசிப்பு குறைந்த காரணமாக நாங்கள் அடையாளம் கண்டு ஆகவே நாங்கள் இப்பொழுது யாருக்காக பேசுகிறோம் என்றால் பெற்றோருக்காக தான் பேசுகிறோம். பெற்றோர்களை ட்ரெயின் பண்ணுறோம். முதலாவது பிள்ளைகளை வாசிக்க விடுங்கள், நூலகத்தை கூட்டிச் செல்லுங்கள், நூலகத்தில் அங்கத்துவம் பெறுங்கள் என்று. இது இந்த ரூம் டு ரீட் ஃபெயில் ஆகிறதுக்கு ஒரு காரணம் அது. இன்னொரு காரணம் ரூம் டு ரீட் என்ன செய்தார்கள் என்றால் முதலிலே கொண்டு வந்தார்கள் வெளிநாட்டு புத்தகங்களை. கொரியா, ஜப்பான் கதை புத்தகங்களை கொண்டு வந்தார்கள் தமிழிலே மொழிபெயர்த்து. பிறகு நாங்கள் எல்லாம் சொல்லி இப்போ என்ன செய்யறாங்களா அவங்க இங்குள்ள மாணவர்களையும் ஆசிரியரையும் எழுத தூண்டி நாங்கள் எழுதுகிற புத்தகங்கள் சிறு புத்தகங்களை அவர்கள் அச்சிட்டு அதை புத்தகங்களாக இப்போ கொடுத்து வருகிறார்கள். சில மாற்றங்கள் ஏற்பட்டு வருகிறது. இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. அவங்களுடைய அந்த செயல் திட்டமும் சிறப்பாக போய்கொண்டிருக்கிறது. இதுல இன்னொரு முக்கியமான விடயம் தான் இது ஆசிரியர் பயிற்சி கலாசாலை கல்வியியல் கல்லூரியிலே கட்டாய ஒரு பாடமா இருக்கிறது பிடி. பிடியை கற்கிறது அவர்கள் தாங்கள் பிடி செய்ய உடற்பயிற்சி செய்வதற்காக மட்டுமல்ல, அவர்கள் செல்கின்ற பாடசாலையிலே அவர்கள் விளையாட்டு போட்டியை நடத்த வேண்டும் என்பதற்காக பிடி பாடம் அங்கே செய்யப்படுகின்றது. அது அந்த பிடியில் இருக்கிற ரூல்ஸ் ரெகுலேஷன் எல்லாம் சொல்லிக் கொடுத்து ஒரு பாடம் கட்டாய. ஆனால் அதை போல ஆசிரியர் கலாசாலையிலே நூலகத்தை நடத்துவது, வாசிப்பை தூண்டுவது, வாசிப்பை பற்றி ஒரு கட்டாய பாடத்தை ஏற்படுத்த வேண்டும் என நாங்கள் இப்பொழுது ப்ரொபோஸ் பண்ணி வருகிறோம். இந்த ஆசிரியர் கலாசாலை கல்வியல் கல்லூரி NIE-ஊடாக. ஏனென்றால் இவர்களுக்கு வாசிப்பை பற்றி தெரியாது, வாசிப்பை எப்படி தூண்ட வேண்டும் என்று தெரியாது. வாசிப்பை தூண்டாமல் வாசிப்பு வருவதற்கு வாய்ப்பில்லை. உங்களுக்கு தெரியும், நாங்கள் பல்கலைக்கழகங்களே நூலகங்களில் சில நேரம் இந்த வீட் பண்றன்னு சொல்லுவாங்க, நூல்களை ஒதுக்குதல், தேவையற்ற நூல்களை. முந்தி நூல்களை ஒதுக்குவதற்கு போட்டி போட்டுக் கொண்டிருந்தார்கள் அதை எடுத்து செல்வதற்கு. இப்போது அப்படி ஒருவரும் வாரவில்லை. இப்ப நாங்கள் என்ன செய்யலாம் வேண்டாம், இந்த வாசிப்புலே 10 தன்மைகள் இருக்கின்றன. அதில் ஒன்றுதான் வாசிப்பு மூலம் மூர்க்கத்தை அடக்கலாம் என்ற ஒரு பாயிண்ட் இருக்கு அந்த 10ல். அந்த மூர்க்கத்தை அடக்குவதற்காக நாங்கள் என்ன செய்யலாம் வேண்டாம், இந்த இராணுவ முகாம்களிலும் சிறைச்சாலைகளுக்கும் புத்தகங்களை வழங்கலாம்னு சொல்லி நாங்கள் இப்ப கழிக்கிற புத்தகங்கள்லாம் இலங்கையில் உள்ள இராணுவ முகாமுக்கும் சிறைச்சாலைக்கும் வழங்கி இந்த இராணுவ முகாம்கள்ல நூலகம் உருவாக்கப்பட்டிருக்கு, சிறைச்சாலையில நூலகம் உருவாக்கப்பட்டிருக்கு. அதே போல நாங்கள் பொதுவாக இன்னொரு தேவையை நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். பொதுவாக இந்த கண்டி DSA நாயக லைப்ரரியில எல்லாம் அந்த சேவை கொழும்பு பொது நூலகங்களில் இந்த சேவை நடைபெறுகிறது. இது இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் பெரிய ஆஸ்பத்திரிகளுக்கும் மற்ற கிராமங்களுக்கும் மொபைல் நூலகம் உண்டு. அதாவது பஸ்ஸுகள் மூலம் கொண்டு சென்று செவ்வாய்க்கிழமை இந்த ஊர், புதன்கிழமை இந்த ஊர், வியாழக்கிழமை இந்த ஊர்னு அந்த ஊர்க்காரருக்கு தெரியும் இன்றைக்கு அங்கே பஸ்ஸில் நூல் வருமாட்டா. அப்போ போய் தாங்கள் எடுத்த 2 புத்தகத்தையும் ரிட்டர்ன் பண்ணி புதிதாக 2 புத்தகம் எடுப்பார்கள். அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினோம். அதுவும் அவ்வளவு சிறப்பு என்று சொல்வதற்கு இல்லை. ஆனால் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்குற அப்படின்னா 50 புத்தகத்தை கொடுக்குறது, 2 கிழமை பிறகு 50 புத்தகம் வாங்குறது, பிறகு 50 புத்தகம் கொடுக்குறது, இப்படி அறிமுகப்படுத்தி அங்கேயும் சில வாசிப்பு பழக்கங்கள் ஏற்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக ஏனைய இடங்களில் வாசிப்பு பார்க்கும் பொழுது காரியாலயங்களிலே, சமூக நிறுவனங்களிலே, கலாச்சார நிலையங்களிலே இந்த வாசிப்பை தூண்டக்கூடிய செயற்பாடுகள் சிலதில் இப்போது நாங்கள் நேஷனல் லைப்ரரி டாக்குமெண்டேஷன் சென்டர் மூலம் செய்து வருகிறோம். நான் ஒரு பணிப்பாளர் முறையில் அந்த செயற்திட்டங்களில் நானும் ஈடுபட்டிருக்கின்றேன். அடுத்ததாக இந்த வாசிப்பை நாங்கள் 3 வகையாக பார்க்கலாம். ஒன்று பொழுதுபோக்குக்காக வாசித்தல், 2வது அறிவுப்பசியை போக்குக்காக வாசித்தல், 3வது கட்டாய தகவல் தொடர்பு வாசித்தல். இப்ப இந்த இலங்கை சூழலை பொறுத்தவரையிலே இந்த பொழுதுபோக்காக வாசிப்பு தான் குறைந்திருக்கின்றது. அறிவுப்பசியை போக்க வாசித்தல்
50% குறைந்து 50% இருக்கின்றது. கட்டாய தகவல் தேடல் வாசித்தலானது இப்பொழுது இருக்கிறது. அது இல்லாமல் இங்கு பட்டதாரிகளையோ அல்லது உருவாக்க முடியாத நிலை. அடுத்தது நாங்கள் பார்க்கும் பொழுது சிறுவர் முதல் முதியோர் வரை வாழ்நாள் கற்றல் என்று ஒன்று ஒரு இருக்கிறது. சிறுவர் முதல் முதியோர் வரை என்று. இந்த துறையைத்தான் நாங்கள் இந்த பொது நூலகங்கள் மூலம் அபிவிருத்தி செய்ய பார்க்கின்றோம். சமூகத்தில் அதாவது கல்வி, கலாச்சார, அறிவு வளர்ச்சி, தகவல் தேடல்களை இதன் மூலம் நாங்கள் செய்யலாம் என்று தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. அதே மாதிரி சமூகத்தில் வாசிப்பு நிலை, கல்வி அறிவுக்கு இடையிலான இடைவெளி, வளமான வாசிப்புக்கான தேவை, வாசிப்பை தூண்டக்கூடிய காரணிகள் என்னென்ன என்று சொல்லி பார்த்து அதனை ஊக்குவித்து வருகின்றோம். மற்றது நூலகத்துக்கு விஜயம் செய்யாமல் தகவல் தேடல் தான் இன்று கூடுதலாக காணப்படுகிறது. நூலகத்துக்கு விஜயம் செய்வதில்லை. ஆகவே தான் இந்த நூலகங்களிலே இன்று ஆக்கள் வாரதில்லை. நூலகங்களுக்கு வாரலன்னு சொல்லி எங்களுக்கு வருகின்ற எலோகேஷன் எல்லாம் குறைக்க பார்க்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா இன்னைக்கு வாசிப்பு இணையம், டிஜிட்டல் லைப்ரரி, ஆய்வுத்தளங்கள், டேட்டா பேஸ்களுக்கு போய்கொண்டிருக்கு இந்த யூனிவர்சிட்டிகளை பொறுத்தவரையில். ஆகவே வாசிப்பு இல்லாமல் போகல. வாசி விரும்புக்கு அது ஒரு தளத்திலிருந்து நான் முதல் சொல்ல போல ஒரு தளத்திலிருந்து இன்னொரு தளத்துக்கு மாறி இருக்கிறது. அதே மாதிரி களரி தொழில்நுட்பம், தொலைநோக்கு தொழில்நுட்பம், தகவல் தொழில்நுட்பம், இப்போ இந்த கிளவுட், அதை மேக கனிமை அல்ல கொழு கனிமை என்றெல்லாம் வந்து இப்போது வாசிப்பிலே புதிய பரிணாமத்துக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இதிலே நாங்கள் சிலரை நாங்கள் பிரித்து பார்க்கலாம். வாசிக்க தெரிந்தவர்கள், வாசிக்காதவர்கள், நேர்மின்மையால் வாசிக்காதவர்கள், வாசிப்பின் முக்கியம் தெரியாதவர்கள், இவர்கள் தான் அதிகம். வாசிப்பின் முக்கியத்துவம் தெரியாதவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார். வாசிக்க வளங்கள் இல்லாதவர்கள், வாசிக்க தெரியாது ஆனால் வாசிப்பின் முக்கியத்துவம் தெரிந்தவர்கள் என்று சொல்லி நாங்கள் இதனை பிரித்து பார்க்கலாம். அந்த வாசிப்பு வளங்கள் இல்லாதவர்களுக்கு நான் நினைக்கிறேன் உங்கள் திட்டம் மிகவும் சிறப்பாக அமையும். மற்ற நான் இதில் ப்ரொபோஸ் பண்ணக்கூடியது என்னென்னா, சமூக நிலையிலே இந்த வாசகர் வட்டங்களை மீண்டும் ஏற்படுத்த வேண்டும். ஒரு காலத்திலே வாசகர் வட்டம் வந்து அது யாழ்ப்பாண கலாச்சார சூழலே மிகவும் முக்கியமாக இருந்தது. வாசகர் வட்டம், நாங்கள் வாசகர் வட்டத்திலே ஒரு புத்தகத்தை வாசித்து அது பற்றி நாங்கள் விளக்கினோம், விமர்சித்தோம், கேள்விகளுக்கு பதிலளித்தோம். வாசகரை, அதாவது எழுத்தாளரை கூப்பிட்டு நாங்கள் அவர் மூலமாக அதற்கு விளக்கங்கள் கேட்டு அறிந்தோம். அது அடுத்தது சனசமூக நிலைய கலாச்சாரம். சனசமூக நிலையங்கள் இருக்கின்றன. அவற்றை இப்போ அந்த கலாச்சாரம் கொஞ்சம் அற்று போய் கொண்டிருக்கின்றது. அதனை மீண்டும் நாங்கள் சனசமூக நிலையங்கள் இப்போ விளையாட்டு மட்டுமில்லாமல் இந்த வாசிப்புகளையும் அதுக்குள்ளாக ஏற்படுத்த வேண்டும். அந்த வாசிகவாலை கலாச்சாரத்தின் மூலம்தான் இந்த நூலக வட்டம் அல்லது கதை சொல்லும் நேரம், கண்காட்சி, கலாச்சார நிகழ்வுகள், புத்தக வெளியீடுகள், புத்தக அறிமுகங்கள், பட்டிமன்றங்கள் ஆகிய செய்ய வேண்டும். செய்து அதன் மூலம் இந்த வாசிப்பை தூண்டலாம் என்பது என்னுடைய ப்ரொபோசல். என்னுடைய முன்மொழிவாக இருக்கின்றது. அதாவது அகத்தூண்டலுக்கு மிக முக்கியமானது நேரத்தை ஒதுக்குதல். நேரத்தை ஒதுக்குதலுக்கு தான் நாங்கள் பெற்றோருக்கும் ஆசிரியர், அதாவது பெற்றோர் ஆசிரியர் சங்க கூட்டத்திலே நாங்கள் எப்பவும் இந்த பாடசாலையிலே ஒழுக்கத்தை பற்றி கதைப்போம், விளையாட்டை பற்றி கதைப்போம். ஆனால் ஒரு நூலகரோ அல்லது அங்கே இருக்கிற ஒருவரை கொண்டு இந்த வாசிப்பை தூண்டுதல் பற்றி நாங்கள் கதைப்பதில்லை. ஆகவே எல்லா பாடசாலையிலுமே திங்கட்கிழமை அந்த அசெம்பிளி கூட்டத்திலே வாசிப்பை தூண்டுவதற்குரிய இது தொடர்ச்சியாக செய்யப்பட வேண்டும். ஒவ்வொரு ஆசிரியர் மாறி மாறி அதை பற்றி கலைக்க வேண்டும். அதுக்கு எப்படி நேரத்தை ஒதுக்குதல், நேரத்தை ஒதுக்குதல் தான் முக்கியமான விடயமாக நான் காண்கிறேன். அடுத்த போட்டிகள் நடத்துதல், வாசிப்பு போட்டி, இலக்கிய போட்டி, கட்டுரை போட்டி, பட்டிமன்றம், பேச்சு போட்டிகள், அறிவு களஞ்சிய போட்டிகள், இந்த குறுக்கெழுத்து போட்டிகள், இதெல்லாம் இப்பொழுது இல்லாமல் போய்கொண்டது, அதை குறைஞ்சிருக்கின்றது. ஆக இந்த சாகித்ய மாதத்தில் மட்டும் நடைபெறுகிறது அல்லது தேசிய சாகித்ய விழாவுக்கான போட்டிகளாக மட்டும் நடைபெறுகிறது. அப்படி அல்லாமல் தொடர்ச்சியாக இது மாதம் நடத்தக்கூடியதாக இருந்தால் சின்ன சின்ன பரிசுகளை கொடுத்து, அதாவது இதுக்காக பெரிய நிதி செலவழிக்காமல் வாசிப்பு போட்டி அல்ல இலக்கிய போட்டிகளை சிறு சிறு விதத்தில் நடத்தினால் அவர்கள் புத்தகத்தை தேடி வருகின்ற ஒரு நிலைமை காணப்படும். அந்த புத்தகத்தை தேடி வருகின்ற நிலைமை இன்று குறைந்து காணப்படுகிறது. அதே மாதிரி குடும்ப சூழல், சமூக சூழல் இந்த வாசிப்பை தூண்டக்கூடியதாக அமைய வேண்டும். நல்ல நண்பர்கள், சகபாடிகள் இதற்கு முக்கியம். நண்பர்கள் கூடத்தான் இதை இளைஞர்கள் மத்தியிலே செய்ய முடியும். அப்பவே நல்ல நண்பர்களை, சகபாடிகளை நாங்கள் இந்த வாசிப்பு வட்டங்களூடாக அறிமுகப்படுத்தி வைத்து அதுதான் முதல் திட்டமாக செய்யப்படுத்தித்தான் இந்த வாசிப்பை தூண்டக்கூடியதாக அமையும் நினைக்கிறேன். மற்ற வாசிப்பு இடம் முக்கியமானது. அதாவது வாசிப்பு வந்து நூலகத்தில் மட்டுமல்ல. இப்ப நாங்கள் அந்த காலத்துல படுக்கையறையிலும் வாசித்தோம், பயணத்தின் போது வாசித்தோம், திறந்த வழியில உட்கார்ந்து வாசித்தோம். இப்ப அப்படி இல்லை. அது காரணம் இந்த வாசிப்பு நேரத்தை ஒதுக்க முடியாததான் இது காரணமா இருக்கிறது. ஆகவே மீண்டும் நாங்கள் அந்த கலாச்சாரத்தை ஏற்படுத்த வேண்டும். மீண்டும் வாசியசாலை கலாச்சாரத்தை ஏற்படுத்தி அவர்களை ஒன்றிணைக்க வேண்டும். மற்ற இந்த சபை நூலகங்கள், பிரதேச சபை நூலகம், மாநகர சபை நூலகம், நகர சபை நூலகம், மாகாண சபை நூலகம், இந்த சபை நூலகங்களை நாங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும். அதற்கு நாங்கள் தேவையான ஏதாவது உதவிகள் செய்ய முடிந்தால் செய்ய வேண்டும். அதே மாதிரி இந்த ஆசிரியர் கலாசாலை, கல்வியல் கல்லூரி போன்றவற்றுக்கும் வாசிப்பை ஊக்குவிக்கக்கூடியதாக அவர்களுக்கு அதாவது உள்ளே இருக்கின்ற விரிவாக தவிர வெளியிருந்து விரிவாக கொண்டு சென்றாவது
அவர்களுக்கு இது சம்பந்தமாக அறிவை கொடுத்து இந்த ஆசிரியர் மூலமாகத்தான் நாங்கள் இந்த மாணவர்கள் சமூகத்தை சிறு வயதிலிருந்து இந்த வாசிப்புக்கு தூண்ட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். மற்ற சமூக நிலையில் இப்ப இருக்கிற புலனம், வாட்ஸ்அப் அல்ல இன்ஸ்டாகிராம் போன்றவற்றின் மூலம் இந்த தகவல் பகிர்வு, அதாவது வாசிப்பால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றியெல்லாம் நாங்கள் அடிக்கடி கட்டுரைகளாகவோ அல்லது தகவலாகவோ வழங்கி அவர்களை இப்ப எல்லாரும் வாட்ஸ்அப் பார்க்குறாங்க. சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு இந்த ஜூம் கிளாஸஸ் வந்த பிறகு அவர்கள் வாட்ஸ்அப்பை பாவிப்பது கூட. அப்போ அது கூட நாங்கள் கொடுக்கக்கூடிய தூண்டல்களை, இந்த தூண்டல் முக்கியம். ஒரு தூண்டல்களை வழங்கி நாங்கள் வாசிப்பை மீண்டும் ஏற்படுத்தி இந்த திட்டத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கு நாங்கள் எல்லோரும் சகலன் ஒன்றிணைந்து உதவ வேண்டும். திரும்பவும் இலங்கையில் வாசிப்பு கலாச்சாரம் சிறப்பாக ஏற்பட வேண்டும். நீங்கள் எல்லாரும் செய்கின்ற இந்த காரியத்துக்கு நாங்கள் அவ்வளவரும் துணை நிற்போம் என கூறி எனது உரையை முடித்துக்கிறேன். நீங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு நான் பதிலளிக்க தயாராக இருக்கின்றேன். மிக்க நன்றி. தனது அனுபவம், செய்யப்பட வேண்டிய விடயங்களை பட்டியலிட்டு முன்மொழிவுகளாகவும் அவர் இங்கு முன்வைத்தார். நன்றி திரு மகேஸ்வரன் அவர்களே. இங்கு 3 அறிவித்தல்கள். ஒன்று, இந்த நிகழ்வு நேரடியாக எனது முகநூலில் தற்போது லைவ் டெலிகாஸ்ட் போய்கொண்டிருக்கிறது. தயவு செய்து இதில் நீங்கள் பங்கு பெற்றுபவர்கள் எனது முகநூலிலிருந்து இதை ஷேர் பண்ணினால் இந்த விடயங்கள் பல்வேறாக மக்களுக்கு போய் சென்றடைய வேண்டும். ஆகவே நீங்கள் இதை பகிர்ந்து கொண்டால் பலரிடம் சென்றடைவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இந்த நிலைமையை மாற்றுவதற்கு நாங்கள் எல்லோரும் கூட்டாக உழைப்பதுதான் நமக்கு முன் இருக்கின்ற ஒரு வழி. இரண்டாவது விடயம் யாராவது கருத்து சொல்ல இருந்தால் அல்லது வளவாளர்களிடம் உங்களுடைய கேள்விகள் இருந்தால் நீங்கள் இங்க இருக்கின்ற ஜூம் சாட் வழியாக உங்களுடைய பெயரை சொன்னால் நான் அழைப்பேன், அல்லது ஜூம் சாட் வழியாக இருக்கின்ற கைகுறிகாட்டி உயர்த்தி கேட்டால் உங்களை நான் அழைப்பேன். குறிகாட்டி இல்லாத, உதாரணமாக ஐபோன் அப்படி இப்படி என்று பெயர்கள் நீங்கள் வந்தீர்களே, ஆனால் உங்கள் பெயரையும் நீங்கள் சொல்ல வேண்டும். சொன்னால்தான் நான் அழைப்பேன். நீங்கள் யாரும் சொல்லவில்லை என்றால் உங்களை நான் அழைக்க முடியாது. இது ஒரு ஒழுங்கான நிகழ்வு. ஆகவே யாராலும் கருத்து சொல்ல இருந்தால், கேள்வி கேட்க இருந்தால் தங்களுடைய பெயரை எழுதினால் இங்கு சட் வழியாக நான் அழைப்பேன். மூன்றாவது விடயம், இந்த திட்டத்தை செயற்படுத்துவதற்காக நாங்கள் ஏற்கனவே இலங்கையிலிருந்து பல நண்பர்கள், நண்பிகள் தொண்டர்களாக வேலை செய்வதற்கும் இணைந்து வேலை செய்வதற்கும் முன்வந்திருக்கின்றார்கள். மகேஸ்வரன் ஐயா, இங்கு பேச இருக்கின்ற திலகர் போன்றவர்கள் எல்லோரும் இந்த வேலையில் இணைந்து பணியாற்றுவதற்கு பலர் கல்வி நிலையில் முன்னோக்கிய பிரிவினர்கள், சமூக மட்டத்தில் இருப்பவர்கள், ஆசிரியர்கள், எழுத்தாளர்கள், கலைஞர்கள், புத்திஜீவிகள் இந்த திட்டத்திற்கு ஆதரவளிப்பதற்கும் எங்களுடன் இணைந்து வேலை செய்வதற்கும் முன் வந்திருக்கின்றார்கள். நீங்கள் யாராவது இருக்கலாம். இந்த விடயத்தில் இந்த நிலைமையை மாற்றுவதற்கும் இதற்கு பங்களிப்பு செய்வதற்கு உங்கள் ஆர்வம் இருந்தால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் இணைந்து இந்த பணியை செய்வோம். இந்த அடிப்படையில் திரு மகேஸ்வரன் அவர்கள் சொன்ன விடயம் இன்றைய இந்த கல்வி முறைமையும் நம்மளது குடும்ப முறைமைகளும் தான் இந்த பிரச்சனைக்கு அடிப்படை சிக்கலாக இருக்கின்றது. அது மிக உண்மையான விடயம். இந்த 2 விடயங்களுக்கும் இடையில் இருக்கின்ற சில சிக்கல்கள் அல்லது சில போதாமைகளை நாங்கள் இனங்கண்டு அதை மாற்றுவதற்கான அடிப்படையான பணியை செய்ய வேண்டும். அவர் சொன்னார், பாடசாலைகளில் அல்லது தனி மனிதர்கள் தங்களை வாசிப்பதற்கான ஒரு நேரத்தை ஒதுக்க வேண்டும். பாடசாலைகளில் இதற்கு ஒரு பாடமாக, இதனை வாசிப்பதை ஒரு பாடமாக ஆக்குவதுதான் மிக முக்கியமான விடயம் என்று சொன்னார். மிக முக்கியமான கருத்து அது. இதற்கு ஆசிரியர்களை, பெற்றோர்களை நாங்கள் தயார்படுத்த வேண்டியிருக்கிறது. ஆகவே இந்த பணிக்கு அகரீதியாகவும் புறரீதியாகவும் நாங்கள் மிக தீவிரமாக வேலை செய்ய வேண்டியிருக்கின்றது. ஆசிரியர்களுக்கே இந்த விடயங்களை பற்றி நாங்கள் சொல்வதும், அவர்களுக்கு இப்ப இருக்கின்ற இந்த கல்வி நிலைமைகளில் நேரம் இல்லாமல் இருக்கின்றது. அவர்கள் பாடத்திட்டத்தை தயார்படுத்துவதா, அதுக்குத்தான் அவர்கள் முன்னுரிமை கொடுக்கிறார். ஆகவே ஆசிரியர்களையும் நாங்கள் இந்த விடயத்தில் குற்றம் சொல்ல முடியாது. அவர்களுக்கும் இதற்கான வசதிகள் செய்து கொடுக்கப்பட வேண்டும். வீடுகளில் மாணவர்களுக்கு, பிள்ளைகளுக்கு பெற்றோர் வாசிப்பதற்கான ஒரு அரை மணித்தியாலம், ஒரு மணித்தியாலங்களை ஒதுக்குவது மிக முக்கியம் என்று பல்வேறு விடயங்களை, இந்த நிலைமைகளுக்கு, இந்த கல்வி முறைமை, இந்த சமூக நிலைமைகள், குடும்ப நிலைமைகளில் இருக்கின்ற சிக்கல்களையும் தெளிவாக சொன்னார். மிக்க நன்றி. அடுத்து நான் அழைப்பது மல்லியப்பு சந்தி திலகர் அவர்கள். அவர் ஒரு நீண்ட வாசிப்பாளர், ஒரு எழுத்தாளர், பதிப்பாளர்.
மலையகத்தையும் பொதுவான சூழலையும் முன்வைத்து அவர் இங்கு பேசலாம். வணக்கம். அன்மியூட் பண்ணுங்கள். வணக்கம். நன்றி வணக்கம். ஃபௌசர். வணக்கம். நன்றி ஃபௌசர். அதே போல வருகின்றிருக்கக்கூடிய அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள், தமிழ் சிங்கள புத்தாண்டு வாழ்த்துக்கள். எனக்கு முன்னதாக உரையாற்றிய கலாநிதி மகேஸ்வரன் அவர்கள் மிக தெளிவான ஆரோக்கியமான ஒரு உரையை வழங்கியிருக்கிறார். நினைக்கிறேன் அந்த உரைக்கு பின்னதாக மீண்டும் நான் வாசிப்பு தொடர்பாகவே பேசுவதற்கு அப்பால் இன்றைய தலைப்போடு கூடியதாக பதிப்பு விநியோகம் பிரசித்தம் அல்லது பப்ளிசிட்டி என சொல்லக்கூடிய வகையிலே எனது உரையை அமைத்துக் கொள்ளாமல் நினைக்கிறேன். ஒரு 15 நிமிடங்களுக்குள் இப்பொழுது 8:15 மணி அளவில் இலங்கை நேரப்படி நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். உரையாடல் வழியிலே நாங்கள் இணைய பகுதிகளை பார்க்கலாம். பதிப்பு என்று வருகிற போது பொதுவாகவும் நாங்கள் பார்க்கலாம். மலையக நிலையிலிருந்து நான் பதிப்பு விஷயத்தை கொஞ்சம் பார்த்துவிட்டு பிறகு விநியோகம், அதே போல அந்த பிரசித்தம் தொடர்பாக நாங்கள் எவ்வாறு இந்த ஊக்குவிப்பு பணிகளை செய்யலாம் வாசிப்பு குறித்து என்கிற விஷயத்துக்கு வரலாம். பதிப்பென்று வருகிற போது மலையக இலக்கிய பண்பாட்டு கலாச்சாரத்துக்குள் மிக முக்கியமான ஒரு புள்ளியில் நாங்கள் அந்த தொடக்கத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கும். எல்லாவற்றுக்கும் போல எங்களது தொழிற்சங்கத்துக்கு, மலையகத்தின் அரசியல் கலாச்சாரத்துக்கு, மலையகத்து வாசிப்பு எழுத்து முதலான விஷயங்களில் இருந்து பதிப்பென்று வருகிற போதும் கூட நடேசையர் நாங்கள் முதன்மையானவராக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அந்த நாளிலேயே 100 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அவர் 75 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த பதிப்பு பணிகளில் ஈடுபட்டு சகோதரி அச்சகம், கணேஷ் பிரஸ் என்கின்ற நிறுவனங்களின் ஊடாக ஹட்டனில் இருந்து நூல்களை வெளியிட்டிருக்கக்கூடிய ஆரம்பம் எங்களுக்கு கிடைக்கிறது. எனவே இன்று மலையகம் 200 தொடர்பான உரையாடல் வெளிகளை பேசுகின்ற போது, அதில் நடேசையரின் வகிபாகத்தை பற்றி பேசுகின்ற போது, நாங்கள் இந்த அரசியல் தொழிற்சங்க விடயங்களுக்கு அப்பால், ஒரு பத்திரிகையாளர் என்பதற்கு அப்பால் அவரை ஒரு பதிப்பாளராகவும் பார்க்கக்கூடிய ஒரு தன்மை ஒன்று இருக்கிறது. எனவே மலையக சூழ்நிலையில் பதிப்பு என்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாக ஆரம்ப காலத்திலேயே உணரப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் மீளவும் நினைத்து கொள்ள வேண்டிய தேவைப்பாடு ஒன்று இருக்கிறது. அதற்கு அடுத்ததான பதிப்பு முயற்சிகளை பார்த்தால் பரவலாக ஆங்காங்கே அச்சகங்கள் தான் இந்த பதிப்பு பணிகளை மேற்கொண்டிருக்கின்றன. பல்வேறு நூல்களை பார்க்கின்ற போது அச்சகங்களே பதிப்பு பணிகளையும் செய்திருக்கின்றன. ஆனால் அச்சகங்களுக்கும் பதிப்பு என்பதற்கும் பல்வேறு வித்தியாசங்கள் இருக்கின்றன. ஆனால் பெரும்பாலான நிலையில் அச்சகங்கள் தான் பதிப்பகங்கள் என்பதான ஒரு உணர்வும் வளர்ந்தோரிடத்தில் அல்லது எழுத்தாளர்கள் மத்தியில் கூட இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த பதிப்பு என்பது மிக முக்கியமாக ஒரு வேறுபட்ட தொழில், அது வேறுபட்ட விஷயமாக இருக்கிறது. அதற்குள் அதை நான் ஒரு சுருக்கமாக சொன்னால், அச்சகம் என்பது எதை கொடுத்தாலும் அச்சிட்டு தரக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கும். அது ஒரு கமர்ஷியல் பர்பஸ் ஒன்று இருக்கும், ஒரு வணிக நோக்கமும் இருக்கும். ஆனால் பதிப்பகம் என்று வருகிற போது ஒவ்வொரு பதிப்பகத்துக்கும் தனியான ஒரு ஈடுபாடு இருக்கும். எந்த துறை சார்ந்த நூல்களை வெளியிடுவது, இந்த விஷயங்களிலே அக்கறை காட்டுவது முதலான விடயங்களை கருத்தில் கொண்டு ஒரு விடயத்தை பொறுப்பெடுத்து அதனை செவ்விதாக்கம் செய்வதிலிருந்து அதனை முறையான புத்தக கலாச்சாரம் ஒன்றுக்குள், புக் கல்ச்சர் என்கின்ற முறைமைக்குள் கொண்டு வருவதற்குள் இந்த பதிப்பகத்திற்குள் பாரிய பொறுப்பு இருப்பதாக நான் நினைக்கிறேன். அது அவ்வாறு தான் அந்த பதிப்பக கலாச்சாரம் சென்று கொண்டிருக்கிறது, அப்படித்தான் பரவலாகவும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அவை எல்லாத்தையும் கடந்து இந்த நேரடியாக எழுத்தாளரை அச்சகங்கள் கொடுத்து விடுவதன் மூலமாக இந்த பதிப்பு கலாச்சாரம் அல்லது புத்தக கலாச்சாரத்துக்கு வெளியே தனியே புத்தகங்களை அச்சிட்டு வெளியிட்டு விடுகின்ற தன்மையும் காணப்படுகிறது. அப்படியான புத்தகங்களையும் கூட நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த பதிப்புத்துறை தொடர்பாக இன்னும் விரிவான பார்வையும் அறிதலும் அவசியம் என நான் நினைக்கிறேன். அந்த வகையில் பார்க்கின்ற போது பின்வந்த நாட்களிலே யாரெல்லாம் இந்த பதிப்பை மலையக பகுதிகளிலே இந்த பதிப்பு துறையை ஒரு முறையாக எடுத்து சென்றிருக்கிறார்கள் என்றால் அவர்களில் பெரும்பாலானவர்கள் எழுத்தாளர்களாகவே இருந்திருக்கிறார்கள் அல்லது தீவிர வாசகர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பது அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மாத்தளையிலே எடுத்துக்கொண்டால் குறிஞ்சி பதிப்பகம் என மாத்தளை கார்த்திகேசு தொடர்ச்சியாக பதிப்பு முயற்சிகளில் ஈடுபட்டு வந்திருக்கிறார். அதே போல மாத்தளையை நிரந்தரமாக வதிவிடமாக கொண்டு கொழும்பை பின்னர் தளமாக கொண்டு இயங்கிய துரைவி பதிப்பகம், துரை விஸ்வநாதன் அவர்கள் தொடர்ச்சியாக இயங்கி வந்திருக்கிறார். அதே போல சாரல் நாடன் ஒரு பகுதியில் ஒரு எழுத்தாளராக ஆய்வாளராக இருக்கிற சந்தர்ப்பத்திலே சாரல் பதிப்பகம் என்கின்ற பதிப்பகத்தின் ஊடாக பல்வேறு இலக்கிய முயற்சிகளை மேற்கொண்டு வந்திருக்கிறார். நானும் கூட பாக்கியா பதிப்பகம் என தொடங்குகின்ற காலத்தில்
இப்படியாக ஒரு ஒரு பதிப்பு துறைக்குள் வருவேன் என நினைக்கவில்லை. எனக்கு இருந்த ஆர்வம் எங்களால் முடிந்த அளவு ஒரு சில பதிப்பு முயற்சிகளை செய்வோம் என்பதாக சில பதிப்பு முயற்சிகளை இருக்கு. நான் ஒரு குறிப்பிட்ட நிறுவனங்களை மாத்திரம்தான் சொல்லுகிறேன். அவர்கள் பார்க்கின்ற போது யாரிடத்தில் இந்த ஆர்வம் குவிந்திருக்கிறது அல்லது யார் இதில் ஈடுபடுகிறார்கள் என்பதைத்தான் இதில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த இவ்வாறான பதிப்பக முயற்சிகளின் ஊடாக வெளிவந்த நூல்கள் தான் இன்று பரவலாக இருக்கிறது. இந்த பதிப்பக முயற்சிகளை செய்கின்ற அதே நேரம் வாசிக சாலை பற்றி வாசகர் வட்டங்கள் பற்றி எல்லாம் மகேஸ்வரன் அவர்கள் சொன்னார். ஒரு சில அனுபவங்களை நான் பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். நான் 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 வசித்த மடக்கும்புரை தோட்டம் என்கிற ஒரு தோட்டச் சூழலிலே ஆரம்ப காலத்திலே இந்த வாசிப்பு பரவலாக்கம் எவ்வாறு இடம்பெற்றது என்பதை அனுபவபூர்வமாக உணர்ந்தவன் என்கின்ற வகையிலே சுவாரஸ்யமான ஒரு சில தகவல்களை பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். ஊரில் உள்ள பெரியவர்கள், வயது போனவர்கள் அந்த வீட்டு வாசலிலே உட்கார்ந்து பலாக்கட்டை என சொல்லுவோம், ஒரு சின்ன கட்டையை போட்டு அமர்ந்து உட்கார்ந்து சத்தமாக வாசிக்க அதனை சுற்றி இருந்து சிறுவர்களும் பெரியவர்களும் கேட்டுக்கொண்டிருப்பதை நான் அவதானித்திருக்கிறேன். எனக்கு மிக நன்றாக ஞாபகம் இருக்கிறது. சத்திய சோதனை என்கின்ற மகாத்மா காந்தியின் வாழ்க்கை வரலாற்றை, சுயசரிதை குறிப்பை கருப்பையா என்கிற தோட்ட தொழிலாளி வாசிக்க நான் கேட்டுக்கொண்டிருந்தது எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. அவருடைய குடும்பம் எல்லாம் இந்தியாவுக்கு சென்று விட்டார், அவர்கள் காலமாக இருக்கவும் கூடும். அவரது துணைவியார் பற்றி நான் மல்லியப்பு சந்தியிலே ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன், பொட்டு என, ஒரு உருக்கமான ஒரு வாழ்க்கை வரலாற்று பின்னணி. அந்த பொட்டு என்கின்ற கவிதையை வாசிக்கின்ற போதெல்லாம் எனக்கு இந்த கருப்பையா என்கின்ற அவரது கணவர் எவ்வாறு அந்த உட்கார்ந்து வாசலிலே உட்கார்ந்து வாசிப்பார், எப்படி அவரை சூழலும் இருந்து சிறுவர்கள் நாங்கள் எல்லாம் குத்தி கொண்டு உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருப்போம் என்கின்ற விடயம் ஞாபகிறது. அவ்வாறு எல்லாம் மலையக தோட்டங்களில் வாசிப்பு இருந்தது என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். இன்னொன்று, உயர்தர காலத்திலே அல்ல பின்னாளிலே, உயர்தர காலத்துக்கு முன்பதாகவும் கூட பெரியம்மா வீடு என நான் ஹெட்டன் பகுதியிலே இருக்கக்கூடிய வெளிஓயா தோட்டத்துக்கு செல்லுகின்ற போது என்னை கவர்ந்த அந்த தோட்டத்தின் மிக முக்கியமான அந்த தோட்டம் ஒரு அழகான தோட்டம். அது எப்படி நான் சொல்வதென்றால், விமானத்திலிருந்து ஒரு கீழே ஒரு ஊரை பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த ஊருக்கு மேல போயிட்டு அப்படி கீழே பார்த்தோன்னா அந்த வெளிஓயா தோட்டம் அப்படி வட்டமாக தெரியும். மத்தியிலே ஒரு பெரிய விளையாட்டு மைதானம், ஒரு கோவில், ஒரு சர்ச், இதெல்லாம் இருக்கும். அந்த தோட்டத்துக்குள் இறங்கி நடக்கிற போது லயனறை 10 வீடுகளை கொண்ட லயனறையிலே மத்தியிலே ஒரு லயனறையிலே பாரதி வாசிக சாலை என்கின்ற ஒரு வாசிக சாலை இருந்தது. எனக்கு இன்றும் கூட ஆச்சரியமாக இருக்கிறது. தோட்டம் என்றால் அது மிக மோசமாக பின்தங்கிய இடமாக, வாழ்வதற்கு வசதியற்ற இடமாகவே காண்பிக்கப்படுகிற போது அந்த மலையக பெருந்தோட்ட பகுதிகளுக்குள் 10 லயனறைகளில் ஒரு லயனறையை வாசிக சாலையாக மாற்றி அதில் தினமும் வாசிக்கின்ற பழக்கம் கொண்ட சூழல் மலையகத்திலே இருந்திருக்கிறது என்பதை நினைத்து பார்க்கும் போது ஆச்சரியமாக இருக்கிறது. இப்போது எனக்கெல்லாம் அப்படி காண்பதற்கான சந்தர்ப்பம் மிக குறைவா இருக்கிறது. வெவ்வேறு இடங்களில் லைப்ரரிஸ் இருக்கலாம், அல்லது வாசிக சாலை என்கிற தனியான ஒரு கட்டடத்தில் அமைந்திருக்கலாம். சில நேரம் அந்த கட்டடத்துக்குள் புத்தகங்கள் இல்லாமல் இருக்கலாம், யாரும் வாசிக்காமலே இருக்கலாம், பெயர் பலகை மட்டும் கூட இருக்கலாம். அப்படியெல்லாம் நான் அவதானித்திருக்கிறேன். ஆனால் ஒரு லயனறையில் ஒரு அறையை வாசகர் வட்டமாக வாசிக சாலையாக நடாத்தி இருக்கக்கூடிய பண்புகள் எல்லாம் மலையக பகுதிகளிலே காண கிடைத்திருக்கிறது. பின்னாளிலே இந்த விநியோகம் என்று நாங்கள் வருகிற போது, இந்த நூல்களை எவ்வாறு விநியோகம் செய்வது என்கிற வருகிற போது, இந்த நூல்களை கிடைக்க செய்வதற்கு இந்த பதிப்பு வாசிப்பு என்பதற்கு இடையிலே இந்த விநியோகம், டிஸ்ட்ரிபியூஷன் மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. புத்தக கடைகளிலே போய் வாங்குவது என்பது ஒரு பக்கம், இன்னொன்று அதனை சென்று சேர்வதற்காக இருக்கக்கூடிய விநியோக மார்க்கங்கள் எவ்வாறானவை என்பது மிக முக்கியமான விஷயம். இதில் 2-3 இந்த நான் அரசியல்காரன் என்கின்ற வகையிலே ஒரு சில உதாரணங்களை அமைச்சு மட்டத்திலே அல்லது நூலக சேவை மட்டத்திலே செய்யப்பட்ட முயற்சிகள் பற்றி மகேஸ்வரன் அவர்கள் குறிப்பிட்டதன் காரணமாக ஒரு சில உதாரணங்களை சுவாரஸ்யமாக சொல்லுகிறேன். பழனி திகாம்பரம் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த காலகட்டத்தில், நான் பாராளுமன்ற செயலாளராக இருந்த காலகட்டத்தில் இந்த பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்டத்தின் கீழ் புத்தகங்களை பெற்று விநியோகம் செய்தால் என்ன என்கின்ற ஒரு முயற்சியை நான் செய்து பார்த்தேன். அதில் 3 விடயங்கள் நாங்கள் தொகுக்க பார்த்தோம். ஒரு பக்கம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்டத்தின் ஊடாக நூல்களை கொள்வனவு செய்து விநியோகம் செய்யலாம். இதுதான் இந்த பொறிமுறை, ப்ரோசஸ் இதுதான். அதற்குள் ஒரு பக்கம் எழுத்தாளர்களிடமிருந்து அல்லது பதிப்பகங்களிடமிருந்து நூல்களை பெறுவது, பணம் கொடுத்து அவர் பெறுகிறார், அந்த நிதி பயன்படுத்தப்படுகிறது. எனவே அது எழுத்தாளர்களுக்கு அல்லது பதிப்பாளர்களுக்கு ஒரு நன்மை தருகிறது. மறுபக்கமாக அது வாசிக சாலைகளுக்கு, நூலகங்களுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது. எனவே அந்த பக்கம் ஒரு நன்மை கிடைக்கிறது. இடையிலே ஒரு அரசியல்வாதியாக, ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தான் ஒரு இந்த சாதாரணமா சொல்லப்பட்ட டெஞ்சிபிள்
கட்புலனாகக்கூடிய டச்சபிள் அந்த மாதிரியான அபிவிருத்தி நடவடிக்கைகள் மாத்திரமல்ல, இவ்வாறு அறிவு சார்ந்த அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கும் தங்களது பன்முகப்படுத்தப்பட்ட நிதியை பயன்படுத்தலாம் என்கின்ற ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குவதற்கான முயற்சி செய்து ஒரே ஒரு தடவை, முதலாவது தடவை செய்ய கிடைத்தது. அடுத்த முறை இந்த முயற்சி இவ்வாறான விடயங்களுக்கு நிதி ஒதுக்க வேண்டாம் என அப்போதைய அரசாங்கம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு அறிவுறுத்தலை கொடுத்ததனூடாக அது நிறுத்தப்பட்டு விட்டது. அதற்கு பிறகு அவர்கள் சொன்னார்கள், சின்ன சின்ன விஷயங்கள் இல்லாமல் ஏதாவது ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய மாதிரியான விஷயங்களை முன்னெடுத்து சென்றவுடன் அதுக்கடுத்த வருடங்களிலே நாங்கள் 3 சனசமூக நிலையங்கள் போன்று விடயங்களுக்கு ஒதுக்கி அதை செய்தோம். எனக்கு ஒன்று ஞாபகம் இருக்கிறது. இந்த நோவுட் பகுதிகளிலே, நோவுடுக்கு போற வழியிலே இப்போது பிரதேச செயலகம், நோவுட் பிரதேச செயலகம் அமைந்திருக்கக்கூடியதிலிருந்து ஒரு 100 மீட்டர் தூரத்திலே அமைந்திருக்கக்கூடிய வெள்ளையர் ஞாபகார்த்த கட்டடம் அவ்வாறான ஒரு கட்டடமாக அமைக்கப்பட்டது. எனவே இந்த நூல் வாசிப்பு பதிப்பு என்பதற்கு அப்பால் அவற்றை சேர்ப்பதற்கான ஒரு இடம், கட்டிடத்தின் அவசிய தேவைப்பாடும் இங்கே இருக்கிறது. அதற்கு பின்னர் நான் தேர்தல் கேட்கின்ற போது நடைபெற்ற ஒரு சுவையான சம்பவம் இது. இந்த எவ்வாறான பிற்போக்கான பக்கங்கள் இதிலே இருக்கின்றன என்பதற்காக இந்த உதாரணத்தை சொல்வதற்கு விளைகிறேன். என்னுடைய இறுதி பிரச்சாரம், என்னுடைய 2015ஆம் ஆண்டு தேர்தலுக்கான என்னுடைய இறுதி பிரச்சாரத்தை நான் வெள்ளையன் அவர்கள் பிறந்து வளர்ந்த முத்துலட்சுமி தோட்டத்திலே வைத்திருந்தேன். கடைசி கூட்டம் அதுதான். அங்கு போயிட்டு அவருடைய ஆசி வாங்குவது போலவும், அது ஆத்மார்த்தமாக அந்த கூட்டத்தை நிறைவு செய்வது, தொடங்கியது சி வி வேலுப்பிள்ளையின் கல்லறையிலே, முடிவுறுத்துவது வி.கே. வெள்ளையன் அவர்களின் வாசஸ்தலம் அமைந்த முத்துலட்சுமி தோட்டத்தில் என்கின்ற போது, அந்த லைப்ரரிக்கு அவர் வைத்திருந்த அந்த லைப்ரரிக்கு முன்பதாக போய் எனக்கு வெள்ளையன் லைப்ரரி என்கின்ற ஒரு லைப்ரரிக்கு முன்பதாக அந்த கூட்டம் நடைபெறுகிறது. ஒரு ஆலயத்துக்கு முன்பாக ஒரு சின்ன கட்டடம், அது போர்ட்லாம் நான் கூட படம் எடுத்து வச்சிருக்கேன். அப்போ நான் கேட்கிறேன் என்னன்னா, இதை திறவுங்க, நான் கொஞ்சம் பார்க்கணும், இதை உள்ளுக்கு புத்தகங்கள்லாம் பார்க்கணும். இல்ல சார், அது திறக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு சொன்னா, கோயில் கட்டுறோம், அதுக்கு தேவையான சிமெண்ட், மணல் எல்லாம் அதுக்குள்ளதான் போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னா, வெளியே லைப்ரரி போர்டு உள்ளுக்கு போட்டு வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அதுல உள்ள புத்தகங்கள்லாம் எங்க அப்படின்னோன்னா, அங்க இருக்கு இங்க இருக்குன்னாங்க. எந்த ஒரு புத்தகமே அவங்க ஒரு பாதுகாப்பாக அவர் வைக்கவில்லை. ஆனா எனக்கு பெரிய கவலையாக இருந்தது, அவர்கள் குடும்பத்தவர்கள் இந்தியாவுக்கு சென்றிருக்கக்கூடிய நேரத்திலே அவர் அத்தனை புத்தகங்களையும், வெள்ளையன் அவர்கள் சேகரித்த அத்தனை புத்தகங்களையும் அந்த லைப்ரரியில், அந்த சென்டர்ல தான் வச்சுட்டு போயிருந்திருக்கிறார். அவை பொறுப்பற்ற விதமாக எங்கோ போடப்பட்டு, ஆலயத்துக்கு ராஜகோபுரம் கட்டுவதற்காக அந்த அந்த சிமெண்ட் அதெல்லாம் போடுறதுக்கான ஒரு களஞ்சிய சாலையாக மாற்றியது மாத்திரம் அல்லாது, அந்த கோவிலுக்கு முன்பதாக ராஜகோபுரம் கட்டப்படுவதனால் இடம் இல்லாமல் போகிறது, இடம் போதாமல் இருக்குது என்பதற்காக அந்த வாசிகை சாலையை உடைத்து விடுவதற்கும் தீர்மானித்திருந்தார். இது நடைபெற்ற உண்மை. நான் அந்த வடக்கும் தோட்டங்களிலே நடைபெற்று கொண்டிருக்கிற கோயில் கட்டும் கலாச்சாரத்தை வைத்துத்தான் இதை. எனவே அங்கே நான் ஒரு தீர்மானத்தை எடுத்தேன். நான் பாராளுமன்ற உறுப்பினராக ஆகிறோனோ இல்லையோ, ஆனால் இந்த வெள்ளையன் ஞாபகார்த்த நூலகத்தை இந்த தோட்டத்திலே அமைப்பேன் என உறுதி கூறி, பின்னர் ஏதோ ஒரு வகையில் தெரிவு செய்யப்பட்டு விட்டதன் காரணமாக என்னுடைய முதலாவது வேலை திட்டமாக நான் செய்ததே அதே இடத்தில், அதிலிருந்து ஒரு 10-20 மீட்டர் தூரத்திலே தனியான இடம் ஒன்று தோட்டத்தில் கேட்டு வாங்கி வெள்ளையன் நினைவு நூலகத்தை அமைத்து திறந்து வைத்ததுதான் என்னுடைய முதலாவது பணியாக இருக்கிறது. எனவே இவ்வாறான சவாலான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் தான் நாங்கள் இந்த பதிப்பு, வாசிப்பு, விநியோகம் என்கின்ற விஷயத்தை செய்ய வேண்டியிருக்கிறது. இதற்கு மாறாக இன்னொரு வேலை செய்வேன். எப்போதும் என்னுடைய வாகனத்திலே ஒரு 10-15 கட்டு புத்தகங்கள் இருக்கும். அவற்றை கொடுத்து கொண்டேதான் நான் 100 முழுக்க சுற்றி திரிவேன் பல்வேறு பணிகளுக்கும். எங்கேயாவது பாடசாலையை கண்டுவிட்டால் இறங்கி அங்கே சென்று அதிபரை கண்டு அந்த நூலை அன்பளிப்பு செய்து, இதுதான் இந்த பிரசித்தம் என பப்ளிசிட்டி என சொல்ல வருகின்ற விஷயமாக இருக்கிறது, கொடுத்து விட்டு கதைத்து விட்டு போவேன். பெரும்பாலான பாடசாலைகளுக்கு இவ்வாறு செய்வதுண்டு. அதே போல இந்த நாளாந்த கல்வி சார்ந்த நடவடிக்கைகளுக்கு அப்பால் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் என்கின்ற வருகிற போது இவ்வாறான எழுத்து முயற்சிகளுக்கோ, அங்கே மாணவர்களின் ஆக்கங்களை கொண்ட ஒரு தொகுப்பை வெளியிடுவதற்கோ, ஒரு மலரை வெளியிடுவதற்கோ என்னுடைய தனிப்பட்ட பாராளுமன்ற சம்பளத்தில் இருந்து, உறுப்பினர் சம்பளத்திலிருந்து ஒரு தொகையை கொடுத்து கொண்டு வந்த பணியை செய்யக்கூடியதாக இருக்கு. இதன் அடுத்த கட்டமாகத்தான் இப்போதெல்லாம் என்ன செய்கிறேன் என்றால், என்னுடைய முகநூலை பார்த்தால் இந்த பிரசித்தத்தை பற்றி பேச, பப்ளிசிட்டி பற்றி ஒவ்வொரு நாளும் அல்லது ஒரு நாளைக்கு 2 தடவைகள் கூட யாரிடமாவது புத்தகத்தை கொடுப்பது அல்லது யாராவது எனக்கு புத்தகத்தை பெற்றுக் கொடுத்தார்கள் என்கின்ற பரப்புரையை நான் திட்டமிட்ட அடிப்படை செய்கிறேன். அதுக்கு ஒன்றும் பொய்களும் கிடையாது. கட்டாயமாக இவர் என்னுடைய நேற்று கூட பவுசர் அவர்கள் வெளியிட்ட புத்தகம் ஒன்று, வரதராஜ பெருமாள் அவர்களின் புத்தகம் ஒன்றை கரவைதாசன் டென்மார்க்ல இருந்து கொண்டு வர, அதை அதே போல நண்பர் சுசீந்திரனின் புத்தகம் ஜெர்மனியில் வெளிவந்த புத்தகத்தை டென்மார்க்கில் கொண்டு வர, அதனை இவ்வாறு கிடைக்கின்ற புத்தகங்கள் எல்லாவற்றையும், அதே போல நான் யாருக்காவது புத்தகங்களை கையளித்தால் அவற்றை தொடர்ச்சியாக முகநூலிலே அந்த சமூக வலைத்தளங்களிலே பரப்புரை செய்வதனூடாக இந்த புத்தகங்களின் முக்கியத்துவம்,
முக்கியத்துவம், வாசிப்பின் முக்கியத்துவம், பதிப்பின் முக்கியத்துவம், இதனூடாக என்ன செய்யலாம் என்பது போன்ற விடயங்களை பரப்புரை செய்கின்ற ஒரு பணியை செய்து வருகிறது. இதற்கெல்லாம் அப்பால் இவைதான் நடைமுறை சார்ந்து எவ்வாறு இந்த விடயம் நடக்கிறது என்பது அதற்கு அப்பால் நான் மகேஸ்வரன் அவர்கள் சொன்னது போல இந்த வாசிப்பு பழக்கம் இல்லை என்கின்ற சொல்வது அவர்கள் ஒரு கூற்றை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். வாசிப்பு பழக்கம் இருக்கிறது. ஆனால் அதில் எவ்வாறான மாற்றங்களை நான் அவதானிக்கிறேன் என்றால் செறிவு குறைந்து பரவல் அடைந்திருப்பதாக நான் பார்க்கிறேன். செறிவான வாசிப்பு என ஆழமாக வாசிக்கின்ற ஒரு எண்ணிக்கை குறைவடைந்து கொண்டு சென்று வாசிப்பு பரவல் அடைந்து பரவலாக ஒரு மேலோட்டமாக வாசித்துக் கொள்கின்ற நிலையும் வாசிப்பு ஆழமான வாசிப்பு சார்ந்த ஒரு சோம்பேறித்தன்மை இருப்பதையும் நான் அவதானிக்கக்கூடியதாக. இப்ப நான் அமர்ந்திருக்கிற இடம் தெளிவத்தை ஜோசப் ஆய்வகம் ஆவணவகம் என்கின்ற இடத்தில் தான் இருக்கிறேன். இங்கே ஐயாவின் ஒரு 1500 நூல்கள் போல இருக்கின்றன. பல மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் ஆய்வு தேவைக்காக என்னிடம் அழைப்பெடுத்து பேசுவார்கள். இந்த குறிப்பிட்ட விஷயம் சார்ந்து என்ன புத்தகம் இருக்கிறது நேரடியாக புத்தகத்தை கேட்பார்கள், அல்லது அந்த புத்தகத்தை தனக்கு அனுப்பி வைக்க முடியுமா என கேட்பார்கள், அல்லது அந்த புத்தகத்திற்குள் என்ன இருக்கிறதுன்னு எங்களுக்கு சொல்லிவிட முடியுமா என்பது போல கேட்பார்களே அன்றி இங்கே வந்து அதனை தனக்கு ஆய்வுக்குட்படுத்தி அதனை எடுத்து ஆய்வுக்குட்படுத்துகிற பழக்கம் மிக குறைவாக இருக்கிறது. ஆனால் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம் பெரும்பாலான சிங்கள மாணவர்கள் அதனை செய்கிறார்கள். நாளை மறுதினம் கூட என்னுடைய ஒரு பல்கலைக்கழக மாணவி கொழும்பலகத்துல என்னை கேட்டிருக்கிறார், சார் உங்களுடைய நம்பர் கொடுத்தாங்க, நான் பெருந்தோட்டங்கள் சார்ந்து ஒரு ஆய்வு செய்ய இருக்கிறேன், நான் உங்கள்கிட்ட வந்து அந்த புத்தகங்களை பார்க்க வேண்டும். ஒரு சில ஆசிரியர்கள், பயிற்சி ஆசிரியர் சிங்கள ஆசிரியர்கள் வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் என்னோட அமர்ந்து உரையாடுவதெல்லாம் பார்த்திருக்கேன். ஒரு சில தமிழ் மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் பெரும்பாலானவர்கள், என்னை தொடர்பு கொள்ளுகின்ற பெரும்பாலானவர்கள் அதை வாசித்து அதற்குள்ள அம்சம் எல்லாம் என்னுடைய தலைப்பு ஆய்வு தலைப்பு இதுதான், அதனை எனக்கு தந்துவிட முடியுமா என்பது போன்ற தோரணையில் கதைப்பது மிகுந்த கவலை அளிக்கும், ஆச்சரியமா இருக்கும். அவர்களாம் சொல்லுவேன், தாராளமாக இருக்கிறது, நாங்கள் இங்கே பணம் ஒன்றும் அளவிட போவதில்லை, நீங்கள் வரலாம், உங்களுக்கு தேவையானவற்றை எடுத்து பிரதி எடுத்துக் கொண்டு சென்று நீங்கள் வாசியுங்கள், அதை ஆழமான வாசித்து பகுப்பாய்வுக்கு உட்படுத்தி அந்த பணியை தொடருங்கள். இதற்கப்பால் இப்படி மேலோட்டமான வாசிப்பினூடாக செய்வதற்கான முயற்சிகள் உங்களுக்கு பயன் தராது என்கின்ற விஷயத்தை தான் நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது. எனவே இந்த பரவலடைந்த வாசிப்பை செறிவுக்கு உட்பட்ட வாசிப்பாக இன்னும் ஆழமான வாசிப்பாக மாற்றுவதற்கு இந்த பதிப்பகம் முதல் விநியோகம் வரை என்று பிரசித்தம் இந்த 3 நிலைகளிலும் நாங்கள் பல்வேறு பணிகளை ஆற்ற வேண்டி இருக்கிறது என்கின்ற சுருக்கமான பதிவை செய்து அதற்கான ஒரு முயற்சியாக இப்போது நமது நண்பர் ஃபௌசரின் ஒருங்கிணைப்பில் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் இதுவாகினும் அதில் பாக்கியா பதிப்பகம் என்கின்ற வகையில், அதே போல தெளிவத்தை ஜோசப் ஆய்வகம் ஆவணவகம் அதன் நிறுவனர் என்கின்ற வகையில் எங்களால் ஆன முடியுமான பணிகளை உங்களோடு சேர்ந்து இயங்குவதற்கும் பரவலடை செய்வதற்கும் இந்த செயற்பாடுகளை ஈடுபடு கொள்வதற்கும் எமது விருப்பத்தை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. யாரும் கருத்து சொல்வதற்கோ கேள்வி கேட்பதற்கோ இங்கு தங்களுடைய பெயர்களை பதியவில்லை, கைகுறியாட்டி இது பண்ணவில்லை. நான் திரு மகேஸ்வரன் அவர்களிடம் 2 கேள்விகள், திலர் அவர்களுடன் ஒரு கேள்வியை கேட்கிறேன். இந்த கேள்விகளுக்கு நீங்கள் ஒரு கேள்விக்கு ஒரு 3 நிமிடம் எடுத்துக்கொள்ளலாம். பிறகு சண்முகலிங்கம் சார் அவர்களிடமும் நலாயினி சார் அவர்களிடம் ஒரு கேள்வி இருக்கின்றது. இங்கு நலாயினி அவர்கள் இருக்கின்றார். அவர் ஏதாவது ஒரு சுருக்கமாக இந்த உரையாடலில் தான் பெற்ற சாராம்சத்தை சொல்ல முடியும் என்றால், நித்யானந்தன் சார் இருக்கிறார். அவரும் விரும்பினால் இந்த உரையாடலினூடாக தான் பெற்ற சாரத்தை ஒரு 3 நிமிடம் சொல்ல முடியும் என்று நீங்கள் முன்வந்தால் நான் உங்களை அழைக்கின்றேன். முதலாவது நான் மகேஸ்வரன் அவர்களிடம் கேட்கின்ற இரண்டு கேள்விகள். அதில் ஒன்று, இந்த இலங்கையில் இருக்கின்ற இந்த தமிழ் மொழி பாடசாலைகளினுடைய விவரங்களை திரட்டுவதற்கு நாங்கள் மிகவும் சிரமப்படுகின்றோம். ஓரளவு அதை திரட்டி இருக்கின்றோம், ஒரு 50% திரட்டி இருக்கின்றோம். ஆனால் ஒழுங்குமுறையான ஒரு தனிய இலங்கையில் இருக்கின்ற தமிழ் மொழி பாடசாலைகள் என்கின்ற ஒரு தனி பட்டியல் இருக்கின்றதா, அதனை எடுப்பதற்காக என்ன வழி இருக்கின்றது என்ற ஒன்று கேள்வி. இரண்டாவது, நீங்கள் சொன்னீர்கள் இலங்கையில் ஒட்டுமொத்தமாக இந்த வாசிப்பு பழக்கம் குறைந்த மாவட்டங்கள் என அவர் அன்று அந்த ஆய்வுகளிலும் அந்த உதவி செய்ய வந்தவர்கள் அடையாளம் கண்ட புத்தளம், மன்னார், நோரெலியா, மொனராகல, அன்றாபுரம் போன்ற பல்வேறு மாவட்டங்கள் என்று சொன்னீர்கள். நான் உங்களுடன் கேட்கின்றேன், இந்த தமிழ் மொழி சூழலில் மிகவும் பின்தங்கிய பகுதிகளாக இருக்கின்ற பகுதிகள் எவை என நீங்கள் கருதுகின்றீர்கள்? இந்த 2 கேள்வியும் உங்களுக்கான கேள்வி. திரு திலராஜ் அவர்களிடம் ஒரு கேள்வி. இந்த மலையகத்தின் இன்றைய சூழலில் இந்த பாடசாலைகளில் இருக்கின்ற பெரிய பாடசாலைகளில் இருக்கின்ற
நூலகங்கள் எப்படி இயங்குகின்றன, அதில் நூல்கள் இருக்கின்றனவா? இங்கு கடந்த அமர்வில் பங்கு பற்றிய நண்பர் சொன்னார், மலையகத்தில் மிக மோசமாக இந்த லைப்ரரிகள் இருக்கின்றது என்று என்று அவர் தனது கருத்தை பகிர்ந்து கொண்டார். அதே நேரம் இந்த அவருடைய கருத்தை கேட்டு நோர்வேயிலிருந்து மன்னிக்கவும், சுவிட்சர்லாந்திலிருந்து கலந்து கொண்ட பிரேம் என்ற நண்பர் உடனடியாக அவருக்கு அவருடைய ஊர் பாடசாலைகளுக்கு சுவிட்சர்லாந்திலிருந்து நூல்களை வேண்டி கையளித்த நல்ல விடயங்களும் இந்த உரையாடல்களின் ஊடாக நடந்திருக்கின்றன. ஆகவே இந்த மலையாளத்தினுடைய பாடசாலை நூலகங்கள், உள்ளூராட்சி நூலகங்களினுடைய தன்மைகள் எப்படி இருக்கின்றது என்று ஒரு 5 நிமிடங்களில் நீங்கள் சுருக்கமாக திரு அவர்கள் சொல்லலாம். இந்த சனசமூக நிலையங்களுடைய முக்கியத்துவத்தை பற்றி அவர் சண்முகலிங்கம் அவர்கள் தனது உரையில் அவர் சொல்லியிருக்கின்றார். நலாயினி ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். எஸ், ஐ வில் டூ என்று அவர் சொல்லியிருக்கின்றார். நித்யானந்தன் சாரும் தன்னுடைய கருத்தை சொன்னால் நான் உங்களை அழைப்பேன். அவருடைய உரையிலும் இந்த சனசமூக நிலையத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி தனது அனுபவங்களின் ஊடாகவும் இந்த சமூக வளர்ச்சியில் அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றியும் நித்யானந்த சாரும் வந்திருக்கிறார். அவரும் அவருடைய கருத்தை சொல்ல இருக்கின்றார். ஆகவே ஒரு நிறைவான உரையாடலாக இது இருக்க போகின்றது என்று அன்று சொன்னீர்கள். நான் கேட்கின்றேன், இந்த இருக்கின்ற யாழ்ப்பாண சமூக உருவாக்கத்தில் அல்லது சமூக கட்டமைப்பில் இந்த சனசமூக நிலையத்துக்கு முக்கிய பாத்திரம் இருக்கிறது. நான் கேட்கின்றேன், பரவலாக நாங்கள் இந்த தமிழ் மொழி சூழலில் மலையகத்திலோ, கிழக்கு மாகாணத்திலோ, தென்னிலங்கையிலோ, யாழ்ப்பாணத்திலோ இருக்கின்ற சனசமூக நிலையங்களை எப்படி பலப்படுத்தலாம்? இல்லாத இடங்களில் இந்த சனசமூக நிலையங்களை சனசமூக நிலையம் என்றால் மிக எளிமையான, மிக குறைந்த செலவில் ஊர் மக்களினுடைய பங்கு பற்றுதலில் அமைக்கப்படுகின்ற விடயம். பெரிய கட்டிடங்கள், பெரிய விடயங்கள் எல்லாம் தேவையில்லை. ஒரு குறிப்பிட்ட நிலம், ஒரு கட்டிடம், ஒரு பாதுகாப்பான இடம், கொஞ்சம் புத்தகங்கள், பேப்பர்கள், இப்படியான ஒரு நிலைமைகளில் தான் அதை நாங்கள் ஆரம்பிக்கலாம். நான் உங்களிடம் கேட்கிறேன், இதற்கான சஜஷன் எப்படி இதை செய்யலாம், எப்படி தொடங்கலாம் என்ற ஒரு சஜஷனை நீங்கள் ஒரு சுருக்கமாக சொல்லுங்கள். நான் பின்பு இதை பற்றி பேசுவோம். ஆகவே இந்த 3 கேள்விகள் எல்லாம் சண்முகலிங்கன் சார் ஒரு சஜஷன், இங்கு நலாயினி, இறுதியாக நித்யானந்தன். அதனுடன் நாங்கள் இந்த நிகழ்வை முடிப்போம். இப்பொழுது திரு மகேஸ்வரன் அவர்கள் ப்ளீஸ். நீங்கள் முதலாவது சொன்னது, நாங்கள் என்ஐக்குள்ள கூட போய் எடுக்கலாம் இன்டர்நெட்டில். நான் நாளை எடுத்து உங்களுக்கு அனுப்பி விடுகிறேன். அதை தவிர முரளிதரன் முழு இலங்கைக்கான டைரக்டராக இருந்தபடியா, அவர் பணிப்பாளராக இருந்தபடியா, மேலதிக கல்வி பணிப்பாளராக இருந்தபடியா, முரளிதரன் நாங்கள் அணுகினால் எழுத்தாளர் முரளிதரன் மூலமாக அதை பெற்றுக்கொள்ளலாம். முரளிதரன் இப்போ வடிவத்தில் இப்போ போன மாதம் ஓய்வு பெற்றிருக்கணும். நான் அவர்கிட்ட அந்த லிஸ்ட் இருக்கும். நான் மத்தியமான கல்வி அமைச்சு கூட அதை எடுத்தார். உங்களுக்கு நான் அதை எடுத்தரக்கூடிய உதவி செய்யலாம். நான் இல்ல நிச்சயமா எங்களுக்கு அது நீங்க அதை ஒரு பொறுப்படுங்க. அது ஒட்டுமொத்த இலங்கை எடுத்தா எங்களுக்கு அது ரொம்ப உதவியா இருக்கும். நீங்க எடுத்து தாங்க ப்ளீஸ். புத்தகம் கொடுக்க 10,400 ஸ்கூல்ல லிஸ்டும் இருந்தது. அதுல நாங்கள் தமிழ் பாடசாலை வேலையா எடுக்கக்கூடியதா இருக்கும். நான் எடுத்தார். ரெண்டாவது வந்து அந்த எங்கெங்கு குறைஞ்சிருக்குன்னா, எங்களுடைய ஆய்வுகளின்படி நாங்கள் செய்த ஆய்வு, நான் இதுல வேணும்னா நான் கடைசியா நீங்கள் காய்ச்சல் முடியக்க நான் ஷேர் பண்றேன். அந்த ஆய்வுகளுடைய அறிக்கை என்னட்ட இருக்கு கையில. அதன்படி தமிழ் சூழல் பார்க்க இப்போதைக்கு குறைவா இருக்கிறன்னு சொன்னால், அது அதாவது மலையகம் சார்ந்த சொன்னால் அது மொனராகல, ரத்னபுரி தான் ஆக குறைவா இருக்கு. மொனராகல, ரத்னபுரி, களுத்துறை, கேகல்ல போன்ற இடங்கள்ல இருக்கிற தமிழ் பாடசாலையில் நிலை மிச்சம் மோசமா இருக்கு. அங்க தோட்டங்களின் நிலைமை மோசமா இருக்கு. அங்க வாசியசாலை என்றது இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுது. இப்ப கடைசியா கேகலில் ஒன்று இப்ப செய்யறதுக்கு முயற்சி செய்யறாங்க. அந்த ஏரியா தான் ஆக மோசமான நிலை இருக்கிறது. மற்றபடி பார்க்க அந்த அவங்க பொதுவாக தமிழ் மக்கள் இருக்கிற புத்தளத்துல வாசிப்பு நிலை, புத்தள மன்னர் இன்னுமே முன்னேறிய நிலை தான் காணப்படுகிறது. திலகர், உங்களுடைய கேள்வி. நன்றி ஃபௌசர். ஆமாம், இந்த மலையக பகுதிகளிலே பாடசாலைகளிலே இந்த நிலைமை இருக்கு நினைக்கிறேன். உரையிலே மகேஸ்வரன் அவர்களின் உரையிலே அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என. கல்வியியற் கல்லூரியிலே கூட அந்த அத்தகைய நிலைமைகள் இல்லாது ஓரளவு என்னது வேறு விஷயங்களுக்கு ஒதுக்கப்படுவது போல நேரமோ காலமோ அல்லது வளங்களோ இந்த வாசிப்புத்துறை சார்ந்து ஒதுக்கப்படுவதில்லை என்கின்ற நிலையில் நாங்கள் இந்த பாடசாலைகளில் வாசிப்புக்கான ஒழுங்குகள் செய்வது அல்லது நேரத்தை ஒதுக்குவது, வாசிக சாலையை பராமரிப்பது என்பது மிக மிக பின்தங்கிய நிலைமையில் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய அவதானிப்பாகவும் இருக்கிறது.
அதற்கு பிரதான காரணம் அதுவும் மகேஸ்வரின் உரையில பதிவு செய்யப்பட்டது. இப்போதைய கல்வி முறைமை எங்களை எல்லாம் ஒரு அந்த டியூஷன் என்றோ அல்லது இலக்கு வைத்தோ மாணவர்களை எப்படியாவது குறிப்பிட்ட பாடத்திலே குறிப்பிட்ட வீதாசாரம் சித்தியடை செய்து விட வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இயங்குகின்ற ஒரு நிலைமையிலே அதனை நோக்கியே அதற்கான எல்லா நேரங்களையும் வேலைகளையும் அதனை நோக்கியே செய்வதன் காரணமாக இந்த வாசிப்புக்குரிய நேரத்தை ஒதுக்குவது, அவற்றை அதற்கான லைப்ரரிக்கென தனியான ஒரு கார்னர் அடுத்த இடத்தை ஒதுக்குவது, வாசிப்பை உரையாடலை செய்வது போன்ற விஷயங்கள் அங்கே இடம்பெறுவது மிக குறைவாக, செய்கின்ற பாடசாலையில் இல்லாமல் இல்லை, மிக குறைவாக இருக்கிறது என்பதுதான் என்னுடைய அவதானம். யா, நன்றி. இருவர் கருத்து கேட்கின்றார்கள். எஸ்ஆர் ஜோதி, எஸ்டி தாஸ். சொல்லுங்கள் ஜோதி. ஹலோ, வணக்கம். வணக்கம். என்னுடைய பெயர் ரத்னஜோதி. நான் களுத்துறை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றேன். நான் தற்போது கல்வி அமைச்சிலே ஒரு புலனாய்வு அதிகாரியாக கடமையாற்றுகிறேன். ஆசிரியர் திலகராஜ் ஆசிரியருடைய மாணவன். நான் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சில கருத்துக்களை முன்வைக்கலாம் என்று இருக்கின்றேன். களுத்துறை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் பெருந்தோட்ட பாடசாலைகளாக சுமார் 40 பாடசாலைகள் இயங்குகின்றன. அந்த 40 பாடசாலைகளில் ஒரு 2-3 பாடசாலை தவிர எந்த பாடசாலைகளிலும் நூலக வசதிகள் இல்லை. அடுத்த கட்டமாக அங்கிருக்கின்ற பிரதேச சபை அல்லது மாநகர சபையில் இருக்கின்ற நூலகங்களில் கூட மாணவர்களோ பெற்றோர்களோ பெரியவர்களோ கற்பதற்கான தமிழ் நூல்கள் இல்லை. ஆகவே ஒவ்வொரு பெருந்தோட்டங்களை பொறுத்தளவு வாசிக்கக்கூடிய ஆர்வம் இருந்தும் கூட ஆரம்ப காலங்களிலேயே சில பத்திரிகைகள் எடுத்து வாசித்தவர்கள் கூட தற்போது நிலையில் அந்த பத்திரிகைகள் எடுத்து வாசிக்க கூட நிலைமை இல்லாதவர்கள் இருக்கின்றார்கள். காரணம், நகர்ப்புறங்களுக்கு மாத்திரமே பத்திரிகை வசதிகள் வருகின்ற அதே நேரம் தோட்டங்களிலிருந்து அங்கே சென்று அதை பெற்றுக்கொள்வது கூட பத்திரிகையை விட கூடுதலான செலவழித்து செல்லக்கூடிய சூழல் காணப்படுகின்றது. ஆகவே ஒரு சில பாடசாலைகளில் சில புத்தகங்கள் இருந்தாலும் கூட அவற்றை அங்க இருக்கின்ற பெற்றோர்களோ ஏனைய இளைஞர்களோ வாசிப்பதற்கான ஒரு சூழல் இல்லை. என்னடா சனி ஞாயிறு பாடசாலைக்கு வர முடியாது. ஏற்கனவே கூறியது போல் பாடசாலையில் இருக்கின்ற புத்தகங்களும் பாதுகாப்பு கருதி மூடப்பட்டு கபடியில வைத்து மூடி இருக்கும் நிலை காணப்படுகின்றது. ஆகவே பெருந்தோட்டங்களிலே வாசிக்கக்கூடிய ஆர்வம் இருந்தவர்கள் கூட இருந்தாலும் கூட அதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆகவே இந்த திட்டங்களை, இந்த செயற்பாடுகளை ஒவ்வொரு ஊரிலும், அதாவது 4-5 கிராமப்புறங்களை பொறுத்தளவில் கூட அவர்கள் சேர்ந்து வாசிப்பதற்கான அநேகமாக பெருந்தோட்டங்களில் இருக்கின்ற தொழிலாளர்களை எடுத்த பொறுத்தளவு அவர்கள் நூல்களை வாசிப்பதற்கு இலகு மாலை நேரங்கள் அல்லது சனி ஞாயிறு தினங்களே இருக்கின்றன. ஆனா பாடசாலை இருக்கின்ற புத்தகங்களை கூட அவர்களால் பயன்படுத்தப்படாமலே காணப்படுகின்றன அங்குள்ள சில சட்டத்திட்டங்கள். ஆகவே இந்த பொதுவாக களுத்துறை மாவட்டத்தை பொறுத்தளவு ஆகவே ஒன்று நூலகம், அங்க இருக்கின்ற நூலகங்களுக்கு சில நூல்கள், தமிழ் நூல்கள் வாசிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாக்க வேண்டும். அல்லது அங்க இருக்கின்ற நிறைய அநேகமாக வாசிக்கக்கூடிய வயதானவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். பட் அவர்களுக்கு அந்த நூல்கள் இல்லாத ஒரு பெரிய குறைபாடாக இருக்கு. ஆகவே நாங்கள் எடுக்கின்ற அந்த செயல்திட்டங்களுக்கு நாங்களும் தொடர்ச்சியாக உங்களோட ஒத்துழைக்க விருப்பத்தை தெரிவித்துக் கொள்வதோடு எந்த சந்தர்ப்பத்திலும் தயாராக இருக்கின்ற என்பதை சந்தர்ப்பத்தில் வழங்கி வாய்ப்புக்கு நன்றியும் கூறுகின்றேன். நன்றி. நன்றி. நன்றி ஜோதி. உங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம் அல்லது மொபைல் இலக்கத்தை போடுங்கள். யாரும் இந்த பணியில் ஆர்வமாய் இருக்கிறோம், எப்படி வேலை செய்யலாம், என்ன விஷயங்கள் எங்களுக்கு நாங்கள் பேசிக்கொள்ளலாம். ஆகவே யாரும் இதில் இணைந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கத்தை இந்த சேட்டில் போட்டால் நாங்கள் உங்களிடம் தொடர்பு கொள்வோம். அடுத்து எஸ்டி தாஸ், பிளீஸ் 3 நிமிடம் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களை பற்றி அறிமுகத்துடன் செய்யுங்கள். எஸ்டி தாஸ், எங்க இருந்து பேசுறீங்கள்? வணக்கம், நான் யாழ்ப்பாணத்திலிருந்து கலைக்கிறேன். ஸ்ரீபாதன் நேஷனல் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் லெக்சரரா இருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், சொல்லுங்க. தாஸ் வணக்கம். என்னென்னு சொன்னால் ஒரு 2 விஷயம் தான் நான் சொல்றதுக்கு இருக்கிறது. என்னென்றால் அந்த டைம் பிரச்சனை உண்டு. இப்போ ஸ்கூல்லையும் சரி, இப்படி எங்கட காலேஜ் எஜுகேஷன் அல்லது ட்ரைனிங் காலேஜ் எல்லா இடங்கள்லையும் டைம் ஃப்ரேம்ன்றது வாசிப்புக்கான இடத்துல அங்கே இல்லை. அதான் பிரச்சனை. இப்போ ஸ்கூல்ல டைம் டேபிளை பார்த்தாலும் அதுல வாசிப்புக்கான எந்த ஒரு நேரமும் ஒதுக்க முடியாது இருக்கிறது. அதே மாதிரி
குவாலிட்டி எஜுகேஷன் ஒர்க் ஷெடியூலை பார்த்தாலும் எந்த ஒரு இடத்துலையும் பிள்ளைகளுக்கான வாசிப்புக்கான நேரம் ஒதுக்க முடியாத ஒரு ஷெடியூல்லாம் இருக்கு. ஒரு 6:50 இருந்து 7:30 வரையும் அவளுக்கு ஒரு ஷெடியூல் இருக்கு. அதுக்குள்ள இது இன்க்ளூட் பண்ண முடியாம இருக்கு. அப்ப அதால இதுக்கான நேரத்தை நாங்கள் மேலிடங்கள்ல இருந்து அல்ல நாங்கள் சஜஷன் மூலம் அவர்களுக்கு சொல்லி தெரியப்படுத்தி அதுக்கான நேரத்தை உருவாக்கக்கூடியதாகவும் இதுக்கான நேரத்தை கூட்டக்கூடியதாகவும் இருந்தா அந்த வாசிப்பு பழக்கம் அல்லது லைப்ரரியை பாவிக்கிறன்றது கூட நேரத்தை மாணவர்கள் செலவழிக்க முடியும். ஏனென்றால் இப்ப எங்கட கொலைச்சிலேயே ஒரு நல்ல லைப்ரரி ஒன்று இருக்குது. அந்த லைப்ரரியை பிள்ளைகள் பயன்படுத்த முடியாத சந்தர்ப்பம் இருக்கு, திறந்திருக்கும், ஒர்க்கிங் டேஸ்ல திறந்திருக்கும். ஆனால் அந்த டைம்ல பிள்ளைகள் போய் அதை பயன்படுத்த முடியாத நிலையில காணப்படுது. அப்ப அதுக்கு என்ன செய்யலாம்? பயன்படுத்த முடியாண்டா அவங்களுக்கு வேற பாடம் இருக்கும், அவங்களுக்கு டைம் டேபிள் பாடங்கள் போய் கொண்டிருக்கும். அப்ப அந்த எந்த டைம்ல போய் பிள்ளைகள் அந்த யூஸ் பண்றன்ற பிரச்சனை இருக்கு. அப்ப இதுக்கான ஒரு டைம் டேபிளையோ இதுக்கான ஒரு ஷெடியூலை நாங்கள் இப்ப கொடுக்கணும். அதே மாதிரி கரிக்குலங்களுக்குள்ள எங்கட சிலபஸ் தயாரிக்கப்படுற இடங்கள்ல இப்ப என்ஐ போன்ற நிறுவனங்களுக்குள்ள உதாரணத்துக்கு இப்ப நான் இப்ப அங்க ஆப்கானில இருக்கைக்குள்ள அங்க இருக்கிற எழுத்தாளர்களை கூட எங்கட பிள்ளைகள் ஒரு டீச்சரா வரக்கூடிய பிள்ளைகள் ஐடென்டிஃபை பண்ண முடியாத ஒரு சூழல்லையும் அவர் யாருன்னு தெரியாத சூழல்லையும் அல்லது அவர்களை பற்றி ஒரு பரந்த புரிதல் இல்லாத ஒரு சூழ்நிலையும் தான் அவர்கள் வராங்களா. அப்ப இவையெல்லாம் ஆசிரியர்கள்லாம் கடத்துற ஆக்களா இருக்கைக்குள்ள அவைகளுக்கே அந்த அறிவு குறைவா இருக்கைக்குள்ள என்னென்று நாங்கள் பிள்ளைகளுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கிறன்ற ஒரு பிரச்சனை இருக்குது. அப்ப சிலபஸ்கள்ல இது தொடர்பாக இப்ப வெளிநாட்டு சிலபஸ்கள் எல்லாம் அந்த அந்த ஒரு ஏரியான்னு சொன்னால் அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு எழுத்தாளர்களையோ அவர்கள் தொடர்பான விடயங்களை ஒரு எங்களோட சிலபஸுக்குள்ள உள்வாங்கப்பட்டால் அது தொடர்பாக மாணவர்கள் தேடி அறிகிற இல்ல தானாகவே முன்வந்து அதை செய்து ஒரு பிரசன்டேஷன் செய்யக்கூடிய ஒரு லெவல்ல அதை கொண்டுடலாம். இல்லாட்டி வேற வேற இதுகளை வச்சு கொண்டிருக்கேன். உதாரணத்துக்கு இப்ப பாரதிய என்னென்னு தெரியும்னா எங்களோட சிலபஸுக்கு இருக்கிறதா வழியா தான் பாரதிய தெரியுது, இல்லாட்டி அவரையும் தெரியாம போயிருக்கு. இப்படியான சிச்சுவேஷன் எங்கட கரிக்குலத்திலையும் இருக்குது. அப்ப அதுக்கான சஜஷனையும் நாங்கள் வழங்க வேண்டிய தேவை இருக்குது. மற்றது இன்னொன்று என்னென்றால் வாசிப்பு என்பது இப்ப தற்கால சூழல்ல நூல்களை வாசிக்கிறன்றது ஒரு பிரச்சனை தான் குறைவே ஒழிய வாசித்தல் வேற தளங்கள்ல இருக்குது. இப்ப டிஜிட்டல் மீடியாக்கள் எங்கட எல்லாமே விஷுவலைசேஷன் வரைக்குள்ள வாசிப்பு என்பது வேற கோணங்களை போய்கொண்டிருக்கின்றதை நாங்கள் அதை பதிவு பண்ணத்தான் வேணும். ஆனால் அந்த புத்தக வாசிப்பு என்பது மிகவும் குறைவான நிலையில இருக்கின்றதை நான் இதுல பதிவு பண்ணேன். தாஸ் உங்களோட மொபைல் நம்பரை இதுல போட்டு விடுங்க ப்ளீஸ். அடுத்து ஷான், அடுத்து தாமரை யோகா கேட்டு இருக்கின்றார். ஷான் ப்ளீஸ் இருக்கிறீங்களா ஷான்? ஓகே, தாமரை யோகா. வணக்கம் சார். வணக்கம், நான் தாமரை யோகா இலங்கையிலிருந்து பேசுறேன், ஹெட்டன்ல இருந்து. உண்மையிலே இன்னைக்கு ஒரு நல்ல தலைப்புல நமக்கு முன்னுக்கு பேசின படைப்பாளர்கள் எழுத்தாளர்கள் பேசியிருந்தாங்க. அந்த வகையில நான் ஒரு எழுத்தாளராகவும் ஒரு ஆசிரியராகவும் கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றேன். நோவுட் ஐரோப்பிய பாடசாலையில் ஒரு ஆசிரியராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றேன். இதுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரே ஒரு விடயத்தை மட்டும் சுட்டி காட்டிட்டு நான் அதை நிறைவுக்கு கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். பாடசாலையில் உண்மையில வாசிப்பு பழக்கம் வந்து மிக அரிதாக தான் காணப்படும். அதை நாங்க ரொம்ப கவலையோட நாங்க இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளலாம்னு நான் சொல்லிக்கிறேன். நீங்க டீச்சரா தானே இருக்கிறீங்க? ஆசிரியராகவும் எழுத்தாளரும் இருக்கேன் சார். இல்ல அதான் சொல்ல அதான் கேட்டேன். ஓகே, என்ன ஒரு ஆசிரியராக இருந்து ஒரு எழுத்துத்துறையில நான் இருக்கும்பொழுது மாணவர்கள் வந்து வாசிச்சு தடுமாறிக்கிட்டு இருக்கிற ஒரு நிலைமையில வந்து நான் ரொம்ப வேதனைப்படும்போது எங்களோட அதிபர்கிட்ட போயிட்டு நான் சொன்னேன், மேடம் இப்படி வந்து நம்ம பாடசாலையில இவ்வளவு பேர் வாசிக்கிறதுல மிக தடுமாறி கொண்டிருக்கோம், எப்படி இவங்க ஓலெவல்ல போயிட்டு ஓலெவல் இறுதி பரீட்சைக்கு முகம் கொடுப்பாங்க. அப்ப அவங்களுக்கான ஒரு சேட்டத்துக்கு நாங்க என்ன செஞ்சிருக்கோம்னு கேட்டா, எனக்கு கிடைக்கிற 40 நிமிஷத்துல ஏதாவது ஒரு புத்தகத்தை அவங்களுக்கு கொடுத்து வாசிக்க முடியாட்டி அவங்களுக்கு கஷ்டப்பட்டாங்கன்னா அன்னன்னைக்குன்னு ஒரு பத்திரிகையை கொண்டு போறது. ஞாயிற்றுக்கிழமை பத்திரிகை, நகரன், வீரகேசரி பத்திரிகை கொண்டு ஹெட்லைனை கொடுத்து இதை ஒரு 5 நிமிஷம் இதை நீ வாசிச்சு இதுல என்னென்ன விஷயம் சொல்லியிருக்கான், அல்லது ஆசிரியர் தலையங்கத்தை கொடுக்குறது. ஆசிரியர் தலையங்கத்தை கொடுத்து இது ஒரு செய்தியா நீ வாசிச்சு காட்ட அப்படின்னு. இப்ப நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக இந்த வேலையை வந்து எங்களோட பாடசாலையில வந்து நான் தனியா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எங்களோட பாடசாலையில ஏற்கனவே இந்த நம்முடைய படைப்பாளர் திலகராஜ அவர்கள் சொன்னது போல பாடசாலையில வந்து வாசிப்பு பழக்கம் வந்து
மிக அரிதாக இருக்கு. அவர்களும் நல்ல அந்த வேலை திட்டங்களை முன்னொரு காலத்துல செஞ்சிருக்கிறாரு. அது போன்ற வேலை திட்டங்கள் தொடர்ந்து வந்து நமக்கு வேணும். நாங்க கேட்டுக்கிறது இதனூடாக என்னன்னு கேட்டா, எங்கட பாடசாலை மட்டும் மலையகத்தினுடைய எல்லா பாடசாலைகளுக்கும் வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு நாங்க ஒரு செயல்முறை சார்ந்த ஒரு வாகனத்துல கொண்டு போயிட்டு நாங்க ஒரு துண்டு பிரசங்களை வெளியிடுறது, பாடசாலையில வந்து ஒரு நூல்களை எப்படி நாங்க வாசிச்சு அதனோட நாங்க எப்படி நாங்க பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுறோம். அது இல்லாம வாசிப்பு பழக்கத்தை வந்து அவனுக்கு தூண்டணும். இப்ப எல்லாமே வந்து ரொம்ப அரிதா இருக்கு. இப்ப சமூக வலைத்தளங்கள்ல எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ வாசிப்பு பழக்கத்துக்கு வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுப்பது மிக குறைவு. சமூக வலைத்தளம் முக்கியத்துவம் கொடுத்தாலும் நல்ல விஷயம் தான். இருந்தாலும் மாணவனுக்கு வாசிப்பு பழக்கத்தை நாங்க கொடுக்கும் பொழுதுதான் அவன் வந்து எதிர்காலத்துல வந்து எல்லா இடத்துலயும் அவனுடைய தலைநிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழல் நன்றி ஏற்படும் என்பது நன்றி 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 யோகா. நீங்கள் இந்த இல்லை முந்தைய தொடர்பாக இருக்கின்றீர்கள். இந்த திட்டத்தில் நீங்கள் இணைந்து கொள்ள விரும்பினால், நான் ஒரு இணைப்பாளர் தான். நீங்கள் உங்களுடைய பெயரை இதில் போட்டால் அவர்களையும் பார்த்து உங்களுடன் தொடர்பு கொள்வார்கள். ஒரே ஒரு ஆள் கடைசியாக இறுதியாக இந்த கேள்வி அல்லது கருத்து மோகனதாஸ் இலங்கையிலிருந்து ப்ளீஸ். மோகனதாஸ் இனி யாருக்கும் இல்ல இல்ல அடுத்த கூப்பிடுறோம் சார். இதோட முடிப்போம், இந்த அமர்வை முடிப்போம். மோகனதாஸ் ப்ளீஸ். வணக்கம். வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க. மலையகத்துல போகாவத்தை என்னும் இடத்துல பேசணும் ஐயா. சொல்லுங்க, பேசும். சுவிட்சர்லாந்திலிருந்து அந்த சிங்கள தமிழ் மகா வித்தியாலயத்துக்கு புத்தகங்களை பெற்றுக் கொடுத்த இணைப்பாளர் நான் தான் ஐயா. சொல்லுங்க. கடந்த முறை நான் தொடர்பு கொள்ள நினைத்த போது சற்று தடங்கள் ஏற்பட்டு விட்டது. அந்த 600 புத்தகங்கள் மிக லட்சக்கணக்கான பெறுமதியை செலவழித்து அந்த புத்தகங்களை பெற்றுக் கொடுத்த எமது ராமச்சந்திரன் பிரேம்ராஜ் ஐயா, அந்த குழுவினர் அவ்வளவு பேருக்கும் நான் நன்றியை கூறுகின்றேன் ஐயா. தொடர்ந்து இந்த வாசிப்பு பழக்கம் தொடர்பாகவும் வாசிப்பு திறன் குறைவாக இருக்கிறது என்பது தொடர்பாகவும் நான் கதைக்கும் போது மீண்டும் மீண்டும் நான் அறிவிப்பது என்னவென்றால், எங்களுக்கு வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாசிக சாலை இல்லை என்பதுதான் ஐயா. ஏனென்றால் எங்கள் ஊரிலிருந்து கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் அங்க பக்கம் போய்தான் நாங்கள் வாசிப்பு என்பதை தேட வேண்டியுள்ளது, வாசிக சாலையை தேட வேண்டும். இந்த பதிவினூடாக நான் பதிவிட்டது என்பது அநேகமான கிராமப்புறங்களில் வாசிக சாலை என்பது கிடையாது. ஆகவே வாசிப்பு என்பதன் ஊடாக இந்த வாசிக சாலையை உருவாக்குவது தொடர்பாகவும் சற்று சிந்திப்போமானால் நல்லா இருக்கும். அத்தோடு பினரையா இணைந்து கொண்டமை தொடர்பாக மிகவும் நன்றி. அவரை பாராட்டக்கூடிய விஷயம். அவர் இந்த நாட்டில் மிக மிக முக்கியமானவர். அவர் பாராளுமன்றத்தில் இருந்த காலப்பகுதியில் கூட நிவாரண நடவடிக்கைகளை எடுத்தார். தனிப்பட்ட முறையில் எனக்கு அவரை தெரியும். தனது பாடசாலைக்கு வந்திருக்கிறார். ஆகவே அவரை இணைத்துக் கொண்டமை தொடர்பாக நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். மோகனதாஸ் இட்ஸ் ஓகே. இப்ப நீங்கள் நான் கேட்கிற விஷயங்கள் தான் இந்த மலையகத்திலும் பல்வேறு இடங்களிலும் ஒரு சனசமூக நிலையங்களுடைய ஆரம்பங்களை இருக்கின்றதை பலப்படுத்தலாமா அல்லது மீள அமைக்கிறது சம்பந்தமாக சண்முகலிங்கம் அவர்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் ஐயா. இந்த சனசமூக நிலையங்கள் பற்றி நீங்கள் அதை வலியுறுத்தி பேசினீர்கள் உங்களுடைய இரண்டாவது அமர்வில். அப்படியாலே அந்த விடயத்தை பற்றி நான் ஒரு ஆலோசனையை உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கிறேன். ஒரு 4-5 மாவட்டங்களை தெரிவு செய்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் 10 வாசிக சாலைகளை தெரிவு செய்யுங்கள். அதாவது கட்டிட வசதி. இப்ப அரியரட்னம் என்ற அதிபர் சொன்ன உதாரணம், கரவட்டியில வாசிக சாலை இருக்கிறது. ஆனா அங்க வாசிக்கிறதுக்கு பத்திரியோ எதுவுமா இருக்கிறதில்லை. நாங்கள் கூடி கதைத்து விட்டு போவோம் என்று சொன்னார்கள். அப்படியான ஒரு 10 இடங்களை தெரிவு செய்யுங்கள். தெரிவு செய்து அவற்றுக்கு அங்கே உள்ள பிரச்சனை என்ற கிராமத்துல உள்ள எவருமே ஒரு பத்திரிகை வாங்குறதுக்குரிய காசை இனாமாக கொடுக்கறதுக்கு தயாரில்லை. எவ்வளவு வசதி உள்ளவர்களா இருந்தாலும் எங்களோட வீட்டுக்கு பத்திரிகை எடுப்பாரே தவிர ஒரு வீரேசரியா அல்லது தினக்குறல இனாமாக கொடுக்கிற பண்பு இல்லை.
நாங்கள் ஒரு டொனேஷனாக ஒரு ஒரு பத்திரிகை வாங்குறது என்றால் நான் நினைக்கிறேன் 50 ரூபா வேணும் என்று எனக்கு இலங்கையின் நிலைமை ஞாபகம் இல்லை. 50 ரூபா வேணும் என்றால் ஒரு மாதத்திலே 1500 ரூபா வேணும். அப்போ ஒரு வருஷத்திலே அது வந்து 30,000 ரூபா அளவில் வரலாம். அப்ப அவ்வளவு காசை ஒரு 10 இடங்களுக்கு அன்பளிப்பு செய்யறதுக்கு ஒரு பத்திரிகை அல்லது 2 பத்திரிகை வாங்கி இனாமாக அவர்களுக்கு விநியோகம் பண்றதுக்கு உரிய பணத்தை கொடுக்கிற திட்டத்தை முதலாவது செய்து அந்த அந்த சனசமூக நிலையங்கள் எப்படி இயங்குகின்றது என்ற ப்ரோக்ரஸை நாங்கள் அவதானிக்கிறது மூலம் அந்த 10 பிறகு 20 ஆக்க வேண்டும். இப்படியாக ஒரு செயல் திட்டத்தை செய்யலாம். அதோட இன்னொரு வழியையும் செய்யலாம். கொழும்பில் உள்ள அவர்கள் பெரும்பாலும் ஏதாவது வீட்டுக்கு ஒரு பத்திரிகை எடுக்கிறவர்களாக மிடில் கிளாஸ் ஆட்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து அந்த வாசித்த பத்திரிகையை ஒரு கிழமைக்கு ஒருக்கா எல்லா பத்திரிகையும் ஒன்றா சேர்த்து பண்டில் பண்ணி தங்களுடைய கிராமத்து வாசிய சாலைக்கு பழைய பத்திரிகையை அனுப்புகிற ஒரு வேலையை செய்யலாம். அதை அனுப்பினால் அவர்கள் அதை எல்லாத்தையும் கட்டி ஒரு இடத்துல போட்டிருந்த பத்திரிகை வாசிக்கிறதுக்கு கிராமம் தோறும் ஆட்கள் இருக்கிறார், நிச்சயமா வாசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனா அவர்களுக்கு பத்திரிகை இல்லை, அவர்களால வாங்குற சக்தியும் இல்லை. அதாவது காய்கறி வாங்குறதுக்கோ அல்லது வேறு விஷயத்துக்கோ செலவுற பணத்தை ஒதுக்கி ஒரு ஈழநாட்டையோ அல்லது அதை வந்து ஓசியில மற்றவர்கிட்ட வாங்கி படிக்கிறது அப்படியான பழக்கத்தை தான் நான் பார்த்திருக்கிறேன். எனவே இது ஒரு ஆலோசனை. இது போல மாத சஞ்சிகைகளை இனாமாக கொடுக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு நான் என்னுடைய கிராமத்து வாசிய சாலைக்கு ஞானசேகரனுடைய அந்த ஞானம் சஞ்சிகைக்கு சந்தாக கட்டி இருக்கிறேன். அது மாதம் மாதம் அங்க போகிறது. நல்ல விஷயம். அது இன்னொரு உதாரணம். இந்த மாதிரி நாங்கள் சில செயல் திட்டங்களை செய்யலாம் என்பது என்னுடைய கருத்து. நேர காரணமாக நான் வேறு விஷயங்களை கதைக்காமல் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். இந்த மகேஸ்வரன் அவர்களுடையதும் திலகர் அவர்களுடைய உரையும் மிக சிறப்பாக இருந்தது. மிக அருமையான உரைகள், அவை மிகவும் பிரயோசனமானவை. நாங்கள் முதல் 2-3 கூட்டங்களிலே பேசியதுக்கு அடுத்த ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனைக்கு அவை வழிவகுத்திருக்கின்றன. அதை நீங்கள் செய்த அந்த மானுடம் என்ற அமைப்பு, மதகு என்ற அமைப்பு, நான் நினைக்கிறேன் இன்றைய கூட்டத்திலே தான் நீங்கள் முதலாக சொல்லி இருக்கிறீர்கள். இப்பதான் அதான் இப்ப அது நான் இந்த இலங்கையில இந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நம்ம வந்துச்சானே அந்த போன முறை அந்த ஒரு பதிவு செய்யப்பட்ட அமைப்பு வேணும். இப்ப நாங்க போய் செய்யலாம் சார், செய்யலாம். அது ஒரு பெரிய முன்னேற்றம். எனக்கு அதுக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்குது. இது போன்ற அமைப்புகள் இப்ப இந்த இவற்றை கொஞ்சம் பப்ளிசிட்டி கொடுத்தீங்கன்னா, மானிடம் என்ன செய்கிறது, மதகு என்ன செய்கிறது, அவர்களை பேச வச்சு இருந்தால் நாங்கள் இது போன்ற தொண்டர் அமைப்புகளை வேறு ஆட்களை விரைவில் எடுக்கலாம் என்றது என்னுடைய ஆலோசனை. ஏனென்றால் எங்க இருந்தாலும் தொடங்கினா தானே நடக்கும். எங்கேயாவது இருந்து தொடங்க வேணும். அப்ப அவர்களை அடுத்த முறை நீங்கள் பேசுறதுக்கு அழைத்து என்ன செய்கிறார்கள், என்ன திட்டம் அவர்களிடம் இருக்கிறது என்ற விஷயத்தை சுகுமார் அவர்களும் இந்த மத அமைப்பை சேர்ந்தவர்களும் சொன்னால் பிரயோசனம் ஆயிருக்கும். நிச்சயம். அந்த நாங்க ஒரு சஜஷன் சார், இந்த ஒரு சின்ன ஒரு இந்த சனசமூக நிலையத்தை எப்படி நீங்க அதை எழுதும் போது இன்னும் கொஞ்சம் டீப்பா எழுதி ஒரு எங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுத்தாங்க சார், ப்ளீஸா. ஓகே. அது நாங்க இப்ப உங்களோட பேச்சுக்கு பிறகுதான் அதை நாங்க அடையாளம் பண்ணி நம்ம வந்து அப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக அந்த வேலையை ஒரு மையப்புள்ளியை நோக்கி அதை செஞ்சா அது நல்ல விஷயம் என்று நாங்கள் அடையாளம் கண்டோம். அதான் நான் ப்ளீஸா அது செய்யுங்க. நலாயினி அவர்கள் ஆழமாக இந்த நூலகத்துறை, இந்த புத்தகங்கள் வாசிப்பில்
மிக ஆழமான இலங்கையினுடைய ஆவண காப்பக சுவடிகுல திணைக்களத்திலும் பணிபுரிந்து இப்பொழுது பிரித்தானியாவிலும் அத்துறை சார்ந்து பணிபுரிகின்றவர். மிக எக்ஸலண்ட் நாலேஜ். நானே அவரிடம் சொல்லியிருக்கிறேன், இதை பற்றி நீங்கள் ஒரு புத்தகம் ஒன்று தமிழில் போட வேண்டும் என்று. அவ ஆங்கிலத்தில் நிறைய கட்டுரைகள் வைத்திருப்பா, நிறைய விஷயங்கள் செய்திருப்பா. தமிழில் ஒரு 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 நூலக வழிகாட்டி மாதிரியான விஷயத்தை செய்யக்கூடிய ஆளுமை இருக்கிறது. நான் அவை தொடர்பு கொண்டு அந்த புத்தகத்தை பதிப்பிக்கிறதான் இருக்கின்றேன். நலாயினி அவர்கள் ப்ளீஸ். வணக்கம், நன்றி சொன்னதுக்கு. இதுல என்ன வாசிப்பு கலாச்சாரத்தை தொடர்ந்து பலப்படுத்த வேண்டிய அவசியத்தை இங்க எல்லாரும் கதைச்சு கொண்டிருக்கிறது பெரிய சந்தோஷமான விஷயம். வடிவாக அதை தெளிவாக எல்லாரும் சொல்லி இருந்தீங்க. நான் முக்கியமாக இந்த வாசிப்புன்னு சொல்லிக்க அந்த 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 வாசிப்பு பிள்ளைகள் பிறந்த அந்த நிலையிலிருந்தே தொடங்க வேண்டியதுதான் முக்கியமானதுன்னு சொல்லுவேன். நாங்கள் மற்ற மற்ற ப்ரொஜெக்ட்ல செய்துண்டு போகலாம். ஆனா அந்த பிள்ளைகள் அந்த தொடர்ந்து பிறந்த உடனேயே அதன் முக்கியத்துவத்தை அங்க போய் சென்று அடையக்கூடிய ஒரு விஷயத்தை நாங்கள் செய்யறது மிக முக்கியம் என்றதுதான் இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம். அதுக்கான ஒரு சாம்பிள் ப்ரொஜெக்டாக நான் சொல்லலாம் என்ற இங்கே நாங்கள் யூகேல இடத்துல செய்து கொண்டிருக்கிறோம். கல நிறுவனங்களின் இணைப்புகளோட சேர்ந்து லைப்ரரியன்ஸும் சேர்ந்து இப்ப பிள்ளைகள் பிறந்த உடனே அவ லைப்ரரிக்கு வரைக்க ஒரு பேகுக்குள்ள இந்த பிறந்த பிள்ளை என்ன மாதிரி புத்தகத்தை தொடலாம், அந்த எப்படி அதை இன்டராக்ட் பண்ணலாம், மற்றது அந்த கலர்களோ அந்த படங்களை எப்படி பார்க்கலாம், அந்த லேர்னிங் ப்ரோக்ரஸ் எப்படி அங்கேருந்து தொடங்குற மாதிரி புத்தகங்கள், மற்றது லைப்ரரியை பற்றி இன்ஃபர்மேஷன், வாசிப்பின் முக்கியத்துவத்தை பற்றின இன்ஃபர்மேஷன், எந்தெந்த லைப்ரரிக்கு போகலாம், முழு இன்ஃபர்மேஷனும் அடங்கின ஒரு பேக் பிள்ளை பிறந்த ஒன்றை கொடுக்கறது. பிறகு அடுத்த கட்டம் பிள்ளை 2 வயதுக்கு வரைக்கும் இன்னொரு விதமான புத்தகங்கள், திருப்பி அதுக்கான எப்படி அந்த நர்சரிகளுக்கு போறதா இல்லாட்டி வேறு வேறு இன்ஃபர்மேஷன் ரீடிங் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் எப்படி அடைஞ்சலாம் அண்ட் இன்னொரு பேக் அந்த பெற்றோர்களையோ அந்த பிள்ளைகளுக்கு போய் சேரும். அதே தொடர்ந்து இன்னொரு கட்டமாக பிள்ளைகள் 4 தொடக்கம் 5 வயதுக்கு வரைக்கும் இன்னொரு விதமான இன்ஃபர்மேஷன் பேக் புக்ஸ் அவைய போய் சேரும். அது மிக முக்கியமான ஒரு கட்டமைப்பு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி அப்படியானது செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருந்ததுண்டா அது நல்ல ஒரு விஷயம். அது சில நேரத்துல தாய்மார் பிரெக்னெண்டாக இருக்கே லைப்ரரிஸ்ல ரைம் டைமுக்கு ஸ்டோரி டைமுக்கு வந்திருப்பினா சில பேருக்கு அது ஆச்சரியமா இருக்குமே, இந்த அம்மா இருக்கிற பிள்ளை ஒன்றும் இல்லாமல் என்ற இப்ப ஆய்வின்படி என்னன்னா பிள்ளை அந்த ரீடிங் அந்த ஸ்கில்ஸ் அந்த ஒகாபுலரிஸை பிள்ளை கேட்குது. அந்த பிள்ளை லேர்ன் பண்ண தொடங்குறதே அங்கே இருந்தது. அப்ப அந்த பிள்ளை தொடக்க அந்த அந்த அடையிறது மிக முக்கியமானது என்ற ஒரு கருத்து. அது லைப்ரரியன்ஸின் பெற்றோர்கள் நிறுவனம் ஒரு அமைப்புக்குள்ளாலதான் அந்த வாசிப்பு கலாச்சாரத்தை நாங்கள் கொண்டு வரணும். அந்த பார்ட்னர்ஷிப் பண்றது மிக முக்கியம். மற்றது ஸ்கூலில் அந்த டைம் ஃப்ரேமை பற்றி நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. ஒரு 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 தெளிவு அதுக்குள்ள இருந்துச்சு. அந்த பாடசாலை நேரத்துல டைம் ஃப்ரேம் இருக்குல்ல, பாடசாலையில் இருக்கிற லைப்ரரியோ இல்லாட்டி காலேஜில் இருக்கிற லைப்ரரியோ ஒரு லைப்ரரி தனி ஒரு லைப்ரரியனோ இல்லாட்டி லைப்ரரி தனியொரு இடமோ இல்லாட்டி தனியொரு வேலையான ஒரு இடம் இல்லை. அது கரிக்குலத்தோட இணைந்து செயற்பட வேண்டியது, டீச்சர்ஸோட இணைந்து செயற்படுற ஒரு நிலைமை வர வேணும். அப்படித்தான் பல வெளிநாடுகள்ல அந்த அமைப்பு அப்படியான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் வந்து கொண்டிருக்குது. ஒரு அவையின் கரிக்குலத்துக்கு அவையின் படிப்புக்கு அவையின் சப்போர்ட்டாக அவை அங்கே இணைந்து கொண்டிருக்கிறான். பிள்ளைகள் எந்த நேரமும் பாட நேரத்திலையும் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் பாட நேரத்துல கூட பிள்ளைகளை லைப்ரரிக்கு கொண்டு வர்ற ஒரு ஒரு கிழமையில ஒருக்கா இல்லாட்டி ஒரு மாதத்திலே ஒருக்கா அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கலாம். அப்ப அந்த டைம் ஃப்ரேம்ன்றது கஷ்டம் இல்லை, அதை எப்படி நாங்கள் பார்க்க போறோம், எப்படி நாங்கள் இணைத்து கொள்ள போறோம்ன்றது மிக முக்கியம். மற்றது கரிக்குலத்தோட இதுகள் தான் என்ற முக்கியமான இப்போதைக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் நினைக்கிறேன். நான் நேரத்தை எடுத்துக்கொள்ளாம தொடர்பு. நீங்கள் தொடர்ச்சியாக இதனுடன் இணைந்து உங்களுடைய அறிவையும் உங்களுடைய அனுபவங்களையும் இதில் பகிர்ந்து கொள்ள தொடர்ந்து இந்த விடயத்துடன் நீங்கள் பயணிப்பதற்கு மிக்க நன்றி. நன்றி. சண்மலிங்கம் சார் அதான் அவர் தொடர்ச்சியாக இதுல ஒரு ஆர்வமாகவும் இதாகவும் ஒரு 1/2 மணி நேரம் மேல அடிச்சுடுவார். இன்றைக்கு கன்ஃபார்ம் பண்ணும். இன்றைக்கு
மீட்டிங் இருக்குத்தானே இதுன்னு சொல்லி அது மிக ஆர்வம். இந்த நான் ஏற்கனவே சொன்னேன் யாருக்கும் இனி நேரம் கொடுக்கறதுல இருந்து இந்த டிலுசான் என்றவர் கேட்டிருக்கிறார். அவருடைய ஆர்வத்தை நாங்கள் கேட்போம். டிலுசான் ப்ளீஸ், எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். எனது பெயர் டிலுஷன். நான் மலையகத்துல எட்டன் பிரதேசத்துல போகாவத் என்ற ஊர்ல தான் வசிக்கிறேன். மோகனதாஸ் ஐயா மற்றும் திலகர் ஐயா மலையகத்தின் வாசி பற்றி கதைச்சிருந்தாங்க. அவங்களுக்கு நன்றி. என்னன்னு கேட்டா, அவங்க கதைச்சதுக்கான உதாரணம் ஒன்று நான் என்று சொல்லலாம். ஏன்னு கேட்டா, நான் ஒரு மலையக ஒரு தோட்ட தொழிலாளி மகன். இன்றைக்கு ஒரு தோட்ட தொழிலாளி மகன். இன்னைக்கு லயத்து வீட்டுல தான் வசிக்கிறேன். நான் எப்படி ஒரு புத்தகத்தை படிக்கிறேன் அது கேட்டா, சாதாரணமா இங்க இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் பஸ்ஸுக்கு செலவழிச்சு போயிட்டு கொட்டக்கலை பிரதேசத்துல புத்தகங்களை தேடி தான் படிக்கிறேன். எனக்கு பெரிய அளவுல கல்வி தகமையில சாதாரண உயர்தரம் மட்டும்தான். எனது கைத்தொழில்கள் மூலமா தான் நான் வாழ்க்கையில கொஞ்சம் முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். ஆனால் அந்த வாழ்க்கையில முன்னுக்கு வரத்துக்கு சுய முன்னேற்ற புத்தகங்களை தேடி படிக்கிறது எனக்கு ஆர்வம் இருக்கு. ஆனா அதற்கான வாய்ப்பு எனக்கு இல்லை. எந்த வகையில நான் புத்தகங்களை தேடி படிக்கிறது எனக்கு தெரியல. ஆனா இவ்வாறான ஒரு வாசிப்பு தேடலுக்கு முன்னாடி எங்க இருந்து படிக்கிறது அப்படிங்கிறது என்னோட மிகப்பெரிய ஒரு ஆலோசனை. எங்க ஊர்ல எல்லாம் அறவே இது இல்லை. வாசிப்பு படிக்கிறதுக்கான ஒரு நூலகம் இல்ல. இங்க இருந்து 10 கிலோமீட்டர் போகணும், பஸ்ஸுக்கு செலவழிச்சு கொண்டு போகணும். மறுபடியும் என்ன இடம் நீங்க உங்களோட ஊர்? அது போகாவத்தை. போகாவத்தை, ஓகே, சொல்லுங்க. அங்க இருந்து 10 கிலோமீட்டர் போயிட்டு படிச்சுன்னா மறுபடியும் அங்க 7 நாள் ரிட்டர்ன் பண்ணணும். அதுக்கு வேற நாங்க காசு கொடுத்து மறுபடியும் போயிட்டு ரிட்டர்ன் பண்ணணும். அந்த நிலையில தான் படிச்சு கொடுப்பேன். அதுவும் அந்த கொட்டக்கலை பிரதேசத்துல போதிய அளவான தமிழ் புத்தகங்கள் இல்லை. சிங்கள புத்தகங்கள் இருக்கு, மற்ற ஆங்கில புத்தகங்கள் இருக்கு. அதனால படிக்கிறது அளவுக்கு எனக்கு அதுக்கான இது இல்ல. நீங்க நான் கேட்கிறேன், தெளிவு தான் கேட்கிறேன். கொட்டக்காலை அரச நூலகத்தை பத்தி கேட்கறீங்க. அதுல பெருமளவு தமிழ் புத்தகம் இல்லைன்னு சொல்றீங்க, அப்படித்தான்? ஓமையா. கொட்டக்காலை பெருமளவு ஒரு தமிழ் பகுதி தானே? ஓமையா, தமிழ் பகுதி. ஆனா போதிய அளவான தமிழ் புத்தகங்கள் இல்ல. ஓகே, சரி. அதுதான் ஐயா, இதுக்கு ஒரு தேடி தரணும். துல்சான், நீங்க உங்களோட போன் நம்பர் அல்லது நீங்க எங்களோட போன் நம்பர் இருந்தா தொடர்புல இருங்கோ, நாம் இதை பேசுவோம். இறுதியாக இந்த நிகழ்வு உண்மையிலே நாங்கள் ஒரு 1.5 மணித்தியாலம் தான், 90 நிமிடம் தான் இதனுடைய திட்டம். ஆனால் எல்லோரும் ஆர்வமாகவும் இதில் அக்கறையாகவும் பேசுவதற்கால் இன்னும் ஒரு 10 நிமிடத்தை நாங்கள் எடுத்தோம். இறுதியாக இந்த நிகழ்வுடைய முத்தாய்ப்பாக பல்கலைக்கழக விரிவுரையாளரும் நீண்ட எழுத்தாளரும் மிக முக்கியமாக மலையாளத்தை பற்றி நாங்கள் கூட பேசினோம். அவருடைய அக்கறை மலையாளம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமான தமிழ் சூழல், போலிடச் சூழல். ஆனால் வைகரை என்ற ஒரு பதிப்பகத்தை உருவாக்கி தெரியவத்தை ஜோசப் போன்றவர்களுடைய நூல்கள், மலையாளத்தினுடைய நூல்களை, ராமையா போன்ற இவர்களுடைய நூல்களை பதிப்பித்து போலிட வாழ்விலும் ஒரு வாசிப்பு ஆர்வம். நான் இங்கு புத்தக கண்காட்சி நடத்தினால் முதல் ஆள் அவர்தான். அவர்தான் தொடக்கி வைப்பார். இந்த விடயங்களை உணர்ந்து புரிந்த மிகப்பெரும் முக்கியமான ஈடுபாட்டாளன் நித்யானந்தன் அவர்கள். ப்ளீஸ். நன்றி ஃபௌசர். மகேஸ்வரன் மற்றும் திலகர் மற்றும் இங்கே கலந்து கொண்ட அனைவரும் குறித்த கருத்துகள் மிக பயன் மிகுந்தவையாக இருந்தன. நான் ஒரு சின்ன விஷயம் மட்டும்தான் சொல்ல போகிறேன். ஒன்று, த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் த புக்ஸ். இந்த புத்தகங்களை தயாரிப்பதில் ஏற்படுகின்ற செலவு, அதை எவ்வாறு வாசகர் மத்தியிலே கொண்டு செலுத்துவது. நல்ல உதாரணம், இந்த தெளிவித்த ஜோசப்புடைய முழு கதைகளையும் அடங்கிய ஒரு தொகுப்பை மிக அண்மையில் நாங்கள் வெளிக்கொண்டோம். அது 450 பக்கங்களிலே இதுதான் அந்த புத்தகம். இதனுடைய விலை இந்தியாவில் தயாரானது 700 ரூபாய் அந்த புத்தகத்தின் விலை. இது இலங்கையில் கிட்டத்தட்ட 3000 குறைந்தபட்சம் 3000 ரூபாயாவது விலை வைக்கப்படும். பிறகு இதை தென்னிந்தியாவிலிருந்து இலங்கைக்கு கொண்டு செல்வதற்கான காஸ்ட் ஒன்று இருக்கிறது. பிறகு அங்கே விற்பனை செய்பவர்களுக்கான கமிஷன் புத்தக கடைகளுக்கு வழங்க இருக்கிறது. எனவே இவற்றை இப்படி பார்க்கும்போது, இப்போ ஒரு புத்தகம் 2000 ரூபாய் விலை என்றால் அவன் புத்தகம் வாங்குறதை விட 1 கிலோ பச்சை மிளகாய் வாங்கிட்டு போயிடுவான். என்றால் காஸ்ட் ஆஃப் லிவிங் இஸ் வெரி ஹை. அந்த அளவு விலைவாசிகள் கூடியிருக்கின்ற நிலையில் புத்தகங்களுக்கு இவ்வளவு, அதுவும் மலையக பகுதிகளிலே அது கொஞ்சம் கஷ்டம். அந்த வகையில் நான் ஒன்று யோசித்தேன், இந்த பதிப்பகங்களிடம் ஒரு 50% விலை கழிவை கேட்டு இலங்கைக்கு மட்டுமான புத்தகங்களுக்கு அந்த கழிவை தருமாறு நான் கேட்டிருக்கிறேன். சில பதிப்பகங்கள் அதுக்கு ஒத்துழைப்பு வழங்கியிருக்கின்றன. நான் என்ன செய்ய நினைத்தேன் என்றால், இந்த ப்ரொஃபஷனல் பப்ளிஷர்ஸ் ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் வைத்துதான் அது சாத்தியம். ஏனெனில் இந்த புத்தகங்கள் எல்லாம் 450 500 பக்கங்களிலே
500 1000 பிரதிகளை அடிக்கும்போது லட்சக்கணக்கான ரூபாயை முதலிடுபவர்கள் இருக்கிற காரணத்தால் அவர்களுக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கும். எனவே நான் மிக அண்மை காலத்தில் என்னுடைய தந்தையின் பெயரில் நானே இந்த புத்தகத்தை அச்சிடுகிறேன். அவ்வாறு அச்சிடுவதால் வருகிற நன்மை என்ன என்றால், அந்த அந்த எவ்வளவு காஸ்ட் ஆகிறதோ அதை விட குறைந்த விலைக்கு கூட நாங்கள் அந்த புத்தகத்தை விநியோகிக்க அல்லது விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதை விட சில முக்கிய நூல்களை நான் நினைக்கிறேன் மலிவு பதிப்பாக வெளியிடுகிற ஒரு விஷயத்தை செய்யலாம். அதற்கு ஒரு 100 பேரை திரட்டி அவர்களிடமிருந்து காசை பெற்று, உதாரணமாக நான் அடிக்கடி சொல்லுகிறது, இந்த புதுமைப்பித்தன் கதைகளை அரசு அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். அது ஒரு 100 ரூபாய் விலையில், அது இப்பொழுது கொஞ்சம் 50 ரூபாய் விலை கூட்டியிருக்கான்னு நினைக்கிறேன். 100 ரூபாய் விலையில் கிட்டத்தட்ட 25,000 புத்தகங்கள் அவர்கள் அச்சிட்டு நல்ல ஹார்ட் பைண்டிங்ல அற்புதமான ஒரு புத்தக வெளியீட்டை செய்திருக்கிறார்கள். அப்படி நான் நினைக்கிறேன், இப்ப தெளிவித்தை ஜோசப் கதைகளை அந்த மாதிரி ஒரு மலிவு விலையில் ஒரு 300-400 ரூபாய் விலையிலே இலங்கையிலே விலைப்படுத்தக்கூடியதாக அல்லது எல்லா புத்தகங்களையும் செய்வது சாத்தியமில்லை. சில முக்கிய புத்தகங்களை வாசகர் கைகளை கிடைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மலிவு பதிப்பாக பல பேர் சேர்ந்து ஒரு அடக்கமான வாங்கக்கூடிய விலையில் விற்கக்கூடிய ஒரு திட்டத்தை பற்றியும் நாம் இதனோடு இது இப்ப இங்கே கூறியவர்கள் அது ஒரு மிக பரந்த ஸ்தாபன அளவிலே அவர்கள் அதை பேசியிருக்கிறார்கள். அது முக்கியமான முயற்சி. இது ஒரு பப்ளிஷர் என்ற முறையிலே நாங்கள் எவ்வாறு இதனை வாசகர்கள் கையில் கொண்டு சேர்க்கலாம் என்பதற்கான ஒரு யோசனை இது. அந்த வகையிலே நான் சில புத்தகங்களை அந்த மாதிரி விலையிலே விலைப்படுத்துவது பற்றி யோசித்து வருகிறேன் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. நன்றி. மிக்க நன்றி. இந்த புத்தகங்களை பற்றி நாங்கள் பேசுகின்ற போது இந்த புத்தகத்தினுடைய உருவாக்கம், இந்த புத்தகங்களினுடைய விலை, இந்த புத்தகங்களை கொண்டு சேர்க்கின்ற தன்மைகள், இவைகளிலும் நாங்கள் பல்வேறு மாற்றங்களையும் பல்வேறு இலகு வழிகளையும் கண்டுபிடிக்க வேண்டி இருக்கின்றது. இன்றைய நிகழ்வு மிக சிறப்பான மிக இதான நிகழ்வு. உங்களுக்கு நாங்கள் இதை யூடியூப் லிங்கையும் அனுப்ப இருக்கின்றோம். இந்த விடயங்களில் எங்களுடன் தொடர்ச்சியாக நீங்கள் இணைந்து பணி செய்ய விரும்புவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இறுதியாக இந்த நிகழ்வை நாங்கள் கொழும்பில் எதிர்வரும் 22, 23ஆம் தேதிகளில் கொழும்பில் பல்வேறு எழுத்தாளர்கள், அறிஞர்கள், கல்வியலாளர்கள் இதில் பங்கு பெற்று இருக்கின்ற பல்வேறு நபர்களுடைய ஒத்துழைப்புடன் கொழும்பில் இந்த நிகழ்வை நாங்கள் இந்த அங்குரார்ப்பண நிகழ்வை செய்ய இருக்கின்றோம். நீங்கள் அனைவரும் பாருங்கள். இதை நாங்கள் எல்லோரும் கூட்டு முயற்சியாக இதை செய்வோம். மிக்க நன்றி. பங்கு பற்றிய அனைவருக்கும் மிக்க நன்றி.